திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்தரள போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல கைலை மலையானாகிய சிவபெருமானின் திருவருளால் அமைய பெற்றுள்ள இந்த கைலை அறக்கட்டளையில் பல்வேறு அறப்பணிகளை, சிவ தொண்டுகளை, ஆன்ம வளர்ச்சி திட்டங்களை நாம் செய்து வருகின்றோம். தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே என்ற அருளாளரின் வாக்கிற்கிணங்க தோத்திரங்களாகிய 12 திருமுறைகள் நமக்கு ஒரு கண்ணை போன்றும், 14 சாத்திர நூல்கள் என்று சொல்லக்கூடிய பதி பசு பாச ஞானத்தை திரிபர விளக்குகின்ற சித்தாந்த நூல்கள் மற்றொரு கண்ணாகவும் பாவித்து, இரண்டிற்கும் முக்கியத்துவம் கொடுத்து பல திட்டங்களை நாம் செய்து வருகின்றோம். அதில் இந்த சைவ சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய 14 சாத்திர நூல்களின் சாராம்சம் நமசிவாய என்கின்ற 5 எழுத்து மந்திரம். வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நமசிவாய. அதுபோல சாத்திர நூல்கள் 14லும் மெய்ப்பொருளாவது நமசிவாய. இந்த நமசிவாய என்கின்ற மந்திர சொல் ஒவ்வொரு எழுத்துக்களும் எதை குறிக்கிறது என்று பார்த்தோம். ந என்கின்ற எழுத்து திரோதான சக்தியை குறிக்கிறது. அதாவது இறைவனுடைய இயக்க ஆற்றலை சக்தி என்று சொல்லுகின்றோம். ஆற்றல்னா எனர்ஜி, எனர்ஜினா தமிழ்ல சக்தி, இதைத்தான் சக்தி என்று சொல்லுகின்றோம். அது உயிர்களை பக்குவப்படுத்தி, உயிர்களை இந்த பந்தத்திலே ஆழ்த்தி, போகங்களை கொடுத்து, போதுமுடா சாமி அப்படின்னு சொல்ற வரைக்கும் எந்த சக்தி செயல்படுகிறதோ அந்த சக்திக்கு மரக்கருணை அல்லது திரோதான சக்தி அல்லது மறைப்பு ஆற்றல் என்று பெயர். அடுத்த நமசிவாயத்தில் 2வது எழுத்தாகிய ம என்பது மலங்கள் என்ற வார்த்தையின் முதல் எழுத்து. மலங்கள் 3 வகைப்படும்: ஆணவம், கண்மம், மாயை. இவை 3மே அனாதி. ஆணவம் உயிர் மேல் உயிரை மறைத்திருந்தது, உயிரின் அறிவை அல்லது அறியும் திறனை மறைத்திருந்தது. மற்ற 2 மலங்களும் உயிரை ஒட்டி இருந்தது. அதை உயிருக்கு அந்த மலங்களால் பாதிப்பு இல்லாமல் இருந்தது. இதான் 3 மலங்கள். அதை பற்றி நாம் விரிவாக படித்து விட்டோம். அதில் கண்ம மலம் என்பதிலே ஒரு பிறவியை நாம் எடுத்தோம் என்றால் ஏதாவது செயல்படுகின்றோம். செயல்படாமல் நாம் பிறவி எடுக்க முடியாது. அந்த செயல் 2 வகையான செயல்கள்: நல் செயல், தீ செயல். அதை நல்வினை அல்லது தீவினை என்று சொல்லுகின்றோம். நல்வினை என்றால் அறம் நோக்கி செய்கின்ற செயல்கள், தர்மம் காப்பதற்காக செய்கின்றது. நியாயமாக, மனசாட்சிப்படி, இறைவன் மேல் ஆணையாய், அப்படியெல்லாம் எதை நாம் சொல்லுகின்றோமோ, எதெல்லாம் நம்முடைய அருள் நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றதோ, இதை செய்ய வேண்டும், திருநீறு அணிய வேண்டும், விருத்திராக்கம் அணிய வேண்டும், 5 எழுத்து மந்திரம் நமசிவாய அல்லது சிவாய நம எப்போதும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், பஞ்ச புராணத்தை குறைந்தபட்சம் பாட வேண்டும், பதி பசு பாச சைவ சித்தாந்த சுடரை குறைந்தபட்சம் படிக்க வேண்டும். இது மாதிரி செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றதை செய்யாமல் இருந்தால் பாவம், செய்தால் புண்ணியம். அடுத்ததாக, இதை செய்யக்கூடாது, உயிர் கொலை செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, போட்டு கொடுக்கக்கூடாது, போட்டு வாங்குதல் கூடாது, கோள் சொல்லுதல் கூடாது, ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் தவறாக பேசுவது கூடாது. இதையெல்லாம் செய்யக்கூடாது கூடாது கூடாது கூடாது. எதை செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கின்றதோ அதை செய்தோம் என்றால் பாவம். அந்த பாவத்தின் விளைவு துன்பம். அதை நரகம் என்று கூட சொல்லலாம். ஆக நாம் என்ன செய்கின்றோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய பிறவிகளே அமைகின்றது. சிவபெருமானை பொறுத்து அல்ல, பிரம்மனை பொறுத்து அல்ல. நாம் என்ன செய்கின்றோம்? இப்பொழுது நான் என்ன செய்கின்றேன்? இப்பொழுது நான் நல்வினையை செய்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நல்வினையை ஈட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். இதற்கு நமக்கு நல்ல பலன் உண்டு. பிறவி இல்லை, இருந்தாலும் நல்ல பிறவி உண்டு, இன்பம் கிடைக்கும். இதே நாம் வேறு காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்தோம் என்றால் அதற்கு நமக்கு துன்பம் கிடைக்கும் அல்லது நரகம் கிடைக்கும். இதுதான் நம்ம சென்ற அழகுல நம்ம பார்த்துருக்கோம். அந்த வினைகளை நாம் ஈட்டுவதற்கு 3 வழிகள் இருக்கின்றன. ரொம்ப முக்கியமான பாடம். சைவ சித்தாந்தம் வாழ்க்கைக்கு பயன்படுமா அப்படின்னா இல்லை, அது முத்திக்குத்தான் பயன்படும்.
இந்த வாழ்க்கைக்கு பயனில்லை என்று நினைக்கக்கூடாது. சைவ சித்தாந்தம் அன்றாடம் ஒரு மூச்சு விடுறதிலிருந்து, உணவு எடுப்பதிலிருந்து எல்லாவற்றிற்கும் கலந்திருக்கின்றது சித்தாந்தம். ஆக இந்த நல்வினை, தீவினை என்பதை 3 வழிகளால் நாம் ஈட்டுவலாம். அவை மனம், மொழி, மெய் என்று சொல்லக்கூடியவை. மனம், வாக்கு, காயம் என்று சொல்லுவார்கள். வாக்கு, காயம் அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம எளிமையாக மெய், மோ அப்படி வச்சிருக்கோம். 3 எழுத்துக்களுமே மால ஆரம்பிக்கிற மாதிரி மா, மே, மோ என்று இருக்கின்றது. இதில் ஒவ்வொன்றையும் நாம் விரிவாக பார்க்க போகின்றோம். அழகு 13 கண்மம் பற்றிய அறிமுகத்தை கண்டோம். அழகு 14 இந்த கண்ம மலம் அப்படிங்கிறது எப்படி செயல்படுகிறது, இந்த கண்மம் இருந்தால் திரும்ப பிறவி உண்டுன்னு சொல்றாங்களே, அதை எப்படி நம்ம தவிர்க்கிறது என்ற முக்கியமான பாடம் இது. எத்தனையோ பாடம் படிச்சிருக்கிறோம். சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி எல்லாம் படிச்சிருக்கிறோம். அது வயிற்று பிழைப்புக்காக படிக்கின்ற பாடம். இது நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்கு படிக்கின்றது. கண்மம் இருந்தால் ஜென்மம் உண்டு. ஏதோ ஒரு கண்மம் இருக்கு. நல்ல கண்மமே நமக்கு இருந்தாலும் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கோம், அன்னதானம் பண்ணியிருக்கோம், நிறைய சைவ சித்தாந்த வகுப்பு எடுத்திருக்கிறோம், நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறோம், எப்போதும் அடியார்கள் நடுவில் இருந்திருக்கிறோம், எப்போதுமே தர்மத்தையே நம்மளுடைய குறிக்கோளாக கொண்டிருக்கிறோம். அவ்வளவு இருந்தும் பிறவி உண்டா என்றால் பிறவி உண்டு. என்ன நல்ல பிறவியா உண்டு. பிறவியை அறுக்க வேண்டும் என்றால் கண்மம் இல்லாமல் போகணும். நல்ல கண்மமும் இருக்கக்கூடாது, கெட்ட கண்மமும் இருக்கக்கூடாது. அப்போதான் பிறவி போகும். இல்லை ஐயா நான் நல்லது தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நல்ல பிறவியா கிடைக்கும். கண்மம் இருந்தால் ஜென்மம் உண்டு. ஜென்மம் இருந்தால் தெரிந்தோ தெரியாமலோ கண்மம் கூடிவிடும். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சு செய்யறதில்ல. தெரியாத தவறுகள் நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு இந்த பாடத்தை விளக்குவதற்காக நான் ஒரு உதாரணம் சொல்கின்றேன். அந்த உதாரணம் உங்கள் மனதை பாதிக்கலாம். ஐயா என்ன இப்படி சொல்றாரு, இப்படி சொல்லிட்டாரு, இதுக்கு பதிலாக அப்படி சொல்லியிருந்திருக்கலாம் என்று உங்களை பாதிக்கலாம். என்னுடைய நோக்கம் உங்களுக்கு எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்பது. ஆனால் அதை புரிந்து கொள்கின்ற விதத்திலே அதில் தவறு கூட இருக்கலாம், தவறாகவும் புரிந்து கொள்ளலாம். ஆக நம்மளுடைய செயலிலே நாம் மனம், மெய், மொழி என்ற 3 வகையால் வினைகளை ஈட்டலாம். நமது எண்ணத்தாலும், அதாவது சிந்தனையிலேயே எதுவும் நான் பேசலை, வாயில டேப் போட்டு ஒட்டியிருக்கு, கையை கட்டியிருக்கிறேன். இப்பவே நான் புண்ணியத்தையும் சம்பாதிக்கலாம், பாவத்தையும் சம்பாதிக்கலாம். வாய் திறக்கல, கை அசையல, கால் அசையல, ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கேன், படிச்சிருக்கேன். படுத்துக்கிட்டே சம்பாதிக்கக்கூடிய ஒரே தொழில் இதுதான். வேற எந்த தொழிலையும் அப்படி சம்பாதிக்க முடியாது. அது இப்போ எனக்கு இறைவன் சாய்ஸ் கொடுக்குறாரு. இப்போ நான் புண்ணியத்தையும் சம்பாதிக்கலாம், பாவத்தையும் சம்பாதிக்கலாம். புண்ணியத்தை எப்படி சம்பாதிக்கிறது? அடடா மழை பெய்யுத வெளியில, இந்த பறவைகள் எல்லாம் எங்க போய் தங்கும் பாவம். நமக்கு வீடு இருக்கு, ஜன்னல் சாத்திட்டோம், கொசுவத்தி ஏற்றி வச்சுட்டோம், ஃபேன் போட்டுட்டோம், ஸ்வெட்டர் போட்டுட்டோம். அந்த காக்கையெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம்? காலையில எறும்பு பார்த்தமே, அதெல்லாம் எங்க போய் தங்கும்? இறைவா, அதுக்கு ஏதோ எறும்பா பிறந்துருச்சு, அதுக்கு ஒரு நல்ல தங்குற இடத்தையாவது கூடப்பா அப்படின்னு சொல்லி மற்ற உயிர்களுக்காக, அந்த உயிர்களின் நன்மைக்காக, அந்த உயிர்களின் ஆன்ம வளர்ச்சிக்காக நாம் சிந்தித்து கொண்டிருந்தோம் என்றால் மூட்டை மூட்டை மூட்டையாக, லாரி லாரி லாரியாக, கப்பல் கப்பலாக, மலை மலையாக நமக்கு புண்ணியம் சேரும். இந்த சமயத்துல தான் இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இப்ப ஐயா நான் ஏழையா இருக்கேன், என்னால எப்படி புண்ணியத்தை சம்பாதிக்கிறது? ஏழைங்க தான் நல்லா சம்பாதிக்கலாம். ஏன்னா செலவு பண்றதுக்கு பணம் இருக்காது, வீட்டுல சும்மா இருப்போம், நல்லது நினைச்சுக்கிட்டே இருக்கலாம். நல்லா இருக்கட்டும், பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க பிள்ளை நம்ம பிள்ளைய விட இன்னும் நல்லா வேலைக்கு போகட்டும், இன்னும் அவங்க குடும்பம் நம்ம குடும்பத்தை விட நல்லா வரட்டும். நாளைக்கு நம்ம வீட்டுக்கு அடையாளம் சொல்றது அப்படின்னா பக்கத்து வீட்டை சொல்லி, இந்த கையிலே துரைசாமி ஐயா வீடு ஒன்று இருக்குல்ல, அது எதுன்னு ஆட்டோக்காரன்ட்ட கேளுங்க, அவனுக்கு தெரியும். அங்க வந்துட்டீங்கன்னா அதுக்கு பக்கத்து வீடு தான் நம்ம வீடு அப்படின்னு, நம்ம பக்கத்து வீடு நம்மளை விட உயரணும் அப்படின்னு நினைச்சு 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 மற்ற உயிர்களின் மேல் அன்பு கொண்டு, மற்ற உயிர்களுக்கு கருணை காட்டி, இதெல்லாம் இறைவனுடைய பண்பு. அவன்தான் என்ன சொல்றது, ஒப்பற்ற கருணையாளன். அவன்தான் அருளே வடிவானவன். அதுபோல நாம் சிந்தனையில் அப்படி மாற்றிக்கொண்டோம் என்றால் புண்ணியத்தை சம்பாதிக்கலாம். அதே இது எதையாவது நினைச்சு, ஐயோ நான் 55 வயசாயிடுச்சு, இன்னும் கந்தரவக்கோட்டையிலே இருக்கேன், இவன் இப்போ பிறந்துட்டு இவன் லண்டன்ல போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான், பெரிய கார்ல வர்றான், நான் இன்னும் மாருதி 800 வச்சிருக்கிறேன், அவன் போர்ஷேன்றான், மெர்சிடிஸ்ன்றான், ஆடின்னு சொல்றான், ஒண்ணுமே புரியலையே, எப்படி எப்படி மேலே வந்தான்
அப்படின்னு சொல்லி அடுத்தவனை பத்தி நம்ம தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். வாய் பேசல, கை நகரல, ஆனா பாவம் மூட்டை சேர்ந்துக்கிட்டே இருக்கு. அப்புறமா ஏதாவது ஒரு துன்பம் வரும் பொழுது இறைவன் என்னை சோதிக்கிறான், என்னை போட்டு பார்க்குறான், ஆட்டி பார்க்குறான். அவன் போட்டு பார்க்கல, புத்தி போட்டு பார்க்க. புத்தி தவறா நினைச்சுக்கிட்டு இருந்தது, அதுக்குண்டான தண்டையை நீங்க பெறுகிறீர்கள். சைவ சித்தாந்தத்துல விளக்கமா சொல்லியிருக்கிறாங்க. அதை கணியன் பூங்குன்றனார் சுருக்கமா சொல்லியிருக்கிறார். தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னா என்ன? நீ தர வரும் என்று சொல்வார். ஜீசஸ் இதுல பைபிள்ல சொல்லியிருப்பாங்க, திணை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படி சொல்லுவாங்க. நெல் விதைச்சவன் நெல் அறுப்பான். நெல் விதைச்சிட்டு மாங்காய் அறுக்க முடியாது. ஆக நான் செய்தது பாவ செயலாக இருந்தால் நான் துன்பத்தை தான் அறுவடை செய்ய வேண்டும். நான் செய்கிறது நல்ல செயலாக இருந்தால், புண்ணிய செயலாக இருந்தால் இன்பத்தை நிச்சயமாக அனுபவிப்பேன். புண்ணியம் செய்தவனுக்கு பாவம் வந்துடும், துன்பம் வரும். தவறு செய்கிறவனுக்கு இன்பம் வரும். இந்த உலகத்தில் அப்படி பார்க்கலாம். நம்ம மந்திரியா இருக்கிறான், கொள்ளை அடிக்கிறான், கான்ட்ராக்டு பாதி இது கொள்ளை அடிச்சிடறானுங்க. அவன்லாம் நல்லா தானே இருக்கான். அவன் நல்லா இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் நல்லா இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? வெளியில வெள்ளை வேஷ்டி கட்டிக்கிட்டு பெரிய கார்ல வந்தா நல்லா இருக்கான்னு அர்த்தம். ராத்திரில குடிக்காம அவனால தூங்க முடியாம இருக்கும். நமக்கு என்ன தெரியும் இல்லையா? அடுத்த பிறவி அவனுக்கு என்னன்னு தெரியலையே. நிச்சயமாக தவறு செய்யறவனுக்கு தண்டனை உண்டு. அதுல இருந்து மீள்வதற்கு வழியே இல்லை. 2 வழி இருக்கு. அதை பத்தி அப்புறம் போன வகுப்புல பார்த்தோம். திருமுறைகளை பாடலாம் ஒரு வழி, தீக்கை எடுக்கலாம் 2 வழி. இது தவிர வேற வழியே கிடையாது. அந்த அடிப்படையிலே மனதாலும் பேச்சாலும் செயலாலும், அதாவது மனம் மெய் மொழி ஆர் மொழி மெய் ஆகிய 3ஆலும் நாம் செய்யும் நன்மையும் தீமையும் தான் கண்மம் எனப்படும். அதனால ரொம்ப ரொம்ப ஈஸி. ஐயா என்ன பண்றேனே தெரியல. இப்போ ஒரு டிராஃபிக் போலீஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணும்? வா 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 இப்படி கை காமிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அதுக்கு நடுவில் குறுக்க வந்துடுவான். இருப்பா இருப்பா இருப்பா, நீ முன்னாடி போ, நீ பின்னாடி வா. பாவம், ஒரு டிராஃபிக் போலீஸ் காலையில அங்க நிற்கும் போது பாவமா இருக்கு. அப்படியெல்லாம் நமக்கு பல இடங்கள்ல இருந்து எதுவும் வந்துடாது. இருக்கிறது 3 ரூட்டு தான் இருக்கு. இந்த 3 கேட்டையும் கிளீனா பார்த்துக்கிட்டோம். திருடா இதுல வருவானா, இதுல வருவானா, இதுல வருவானா, சாமி இதுல வருவாங்களா, இதுல வருவாங்களா, இதுல வருவாங்களா. சாமி வர்றதும் அதே பாதை தான், திருடம் வர்றதும் அதே பாதை தான். இந்த பாதை மேல நம்ம கவனமா இருந்தோம் அப்படின்னா சிவபெருமான் கூட நமக்கு பிறவியை கொடுக்க முடியாது, பிறவியை எடுக்கவும் முடியாது. பாதையில மட்டும் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அதுல நம்ம எந்தெந்த வினைகளை இந்த 3 காரியங்களிலும் செய்கின்றோமோ அதுதான் பாவ புண்ணியமாக பதிவு செய்யப்படுகிறதுன்னு படிக்கிறோம். நல்வினைனா என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்கிறோம். அற நூல்களில் விதிக்கப்பட்ட செயல்களை செய்தலும், விதிக்கப்பட்ட செயல்களை செய்தலும். ஒரு கோயிலை இடிக்கிறான் அப்படின்னா பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாதுல்ல, அது கொதித்து எழ வேண்டும். இதான் எதிர்பார்க்கப்பட்டது. நம்முடைய நாயன்மார்களோட எப்படி சொல்றீங்க ஐயா? அது மாதிரி எங்க போட்டிருக்கு? திருமுறையில எங்க போட்டிருக்கு? பெரிய புராணத்துல போட்டிருக்கு. நாயன்மார்களுடைய வரலாறு அதுதான் காமிக்குது நமக்கு. ஏதாவது சமயத்துக்கு எதிராக சிவபெருமான் செயல்படும் போது சிவபெருமானையே சமயத்துல இருந்து நீக்குகிறோம்னு சொன்னாங்க. சுந்தரரா இருந்தாங்க, சிவபெருமானா இருந்தாங்க, கெட் அவுட் சொல்லி. இப்படிப்பட்ட சமயம் நம்முடைய சமயம். ஆக இந்த சமயத்துக்கு எதிராக யாராவது செயல்படுகிறார்கள் என்றால் பல பேர் நம்ம பார்த்துருக்குறோம். கரூர்ல பூக்குடை நாயனார் இருக்காரு. ஒரு சிவனடியாரே ஒரு யானை மிதித்து கொன்று விட்டது என்றதுனால யானையை கொண்டுட்டாரு. யானை பாகன்னு எல்லாரையும் கொண்டுட்டாரு. யார் அப்படி கொண்டதுன்னு சொல்லி மன்னன் வர்றாரு பார்க்கறதுக்கு. மன்னனையே கொள்றதுக்கு தயாராயிட்டார். யார் பேர் டைப் பண்ணி அனுப்புங்க. கரூர் பூக்குடை நாயனார், கரூர். ஓகே. ஸோ அப்படி நல்வினை என்பது அற நூல்களில் விதிக்கப்பட்ட செயல்களை செய்தலும், விளக்கப்பட்ட செயல்களை செய்யாமல் இருத்தலும். இதை செய்யக்கூடாது, குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னா குடிக்கக்கூடாதுன்னு அர்த்தம். நம்ம சினிமாவில் என்ன பண்ணுவான், நல்லா பெரிய பாட்டிலில் குடிக்க சொல்லிட்டு கீழே சின்னதாக உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு போடுவோம், அரசாங்கத்தை ஏமாத்துறதுக்கு. ஸோ அதுபோல் எதை செய்யணுமோ அதை செய்யணும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. ரொம்ப எளிமையான டெஃபினிஷன் தான். இப்போ தீவினைனா என்னங்க அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட். எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது, அதை செஞ்சோன்னா தீவினை. எதை செய்யணுமோ அதை செய்யணும், அதை செய்யாமல் விட்டோம்னா அது தீவினை. ஸோ இது ரொம்ப சிம்பிள் ஆப்போசிட்னு சொல்லுவாங்க. இப்போ மனதின் மூலம் நம்ம என்ன மாதிரியான எப்படியெல்லாம் வினைகளை செய்கிறோம், எப்படி வினைகளை சேர்க்கலாம் என்றால்,
நல்ல செயலையோ தீய செயலையோ செய்ய வேண்டும் என்ற நினைப்பு மனதில் தோன்றும் பொழுது அந்த எண்ணங்களே வினைகளாகின்றன. எண்ணத்தாலே சம்பாதிக்கிறோம். இப்ப கைலை அறக்கட்டளையில் பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றன. எல்லாமே இலவசமான திட்டம் தான். எல்லா திட்டமும் எல்லாருக்கும் தேவைதான். கூட்டு வழிபாட்டுல பிரார்த்தனை வைக்கிறதுக்கு யாருக்கு தேவையில்லை. எல்லார் வீட்லையும் ஏதாவது ஒரு குறை இருக்கத்தான் செய்யுது. என்னுடைய பேரனுக்கு நல்ல பள்ளிக்கூடமா கிடைக்கணும், நீட்டில் அவன் ஃபர்ஸ்ட்ல வரணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், உடல் உபாதைகள், உறவுகள்ல உபாதைகள், கடன் தொல்லைகள், யாருக்கு பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கு. ஆக எத்தனையோ பேர் பிரச்சனைகளால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். கைலை அறக்கட்டளையில உங்க பிரச்சனைகள்லாம் சொல்லுங்க. ஃபோன் பண்ணி இந்த நம்பருக்கு நீங்க ஐயா என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, அதுக்கு நீங்களாம் வழிபாடு செய்யுங்கன்னு சொன்னா வேற ஃபீஸ் எதுவும் கிடையாது, ஒன்றும் இல்லை. உங்க டீட்டெயிலை வாங்கிக்கிட்டு பேர் சொன்னா விருப்பம்னா சொல்றாங்க, இல்லைன்னா பேரைய சொல்ல வேண்டாம், கான்ஃபிடென்ஷியலாக இருக்கட்டும்னா கூட கந்தரவகோட்டை சேர்ந்த ஒரு அடியாருக்கு திருமணம் ஆக வேண்டும் சொல்லி உங்களுக்காக திருமுறையை, அதற்கான திருமுறையை எடுத்து அங்க 150 பேர் பாடுறாங்க. இப்படி ஒண்ணு இருக்கு, போய் பயன்படுத்திக்கங்கன்னு சொல்லணும். இது விதிக்கப்பட்ட செயல். ஏன்னா சிவம் சம்பந்தப்பட்டது, திருமுறை சம்பந்தப்பட்டது, ஆன்மாக்களுக்கு உதவி செய்யறது, மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியம் இலவசமா நடக்கும். இதை பரப்ப வேண்டும். இதை பரப்பாம இருந்தா பாவம். அப்படிதான் சொல்லியிருக்கீங்க. விதிக்கப்பட்ட செயல்களை செய்யணும். சரி, நல்வினைக்கு மாறானது என்னன்னா அறநூல்களில் விதிக்கப்பட்ட செயல்களை செய்யாமையும். நான் ஒரு தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது தினமும் ஒரு 10 பேர்கிட்ட பேசுங்க. எப்படியோ பேசுறோம், எதையோ பேசுறோம், இதையும் பேசுங்க. இப்படிதான் விதிக்கப்பட்ட ரூல் கைலை அறக்கட்டளையில. ஆனா அன்னைக்கு பேசல அப்படின்னாக்க பாவம் செஞ்சிருக்கிறோம்னு அர்த்தம். இந்த பாவத்துக்கு ஏதாவது ஒரு தண்டனை, அதுக்கு என்ன தண்டனைன்னு சிவபெருமான் தான் முடிவு செய்யணும். அப்படி இருந்த இடத்தில் இருந்து கொண்டே நாம் நல்வினையும் தீவினையும் செய்யலாம். ஒருவரின் சொத்தை நாம் அபகரிக்க வேண்டும் என்று நினைத்த உடனேயே அது நம் பாவ கணக்கில் பதிவு செய்யப்பட்டு விடும். அவ்வளவு சென்சிட்டிவானது இந்த எண்ணத்தின் வினைகள். நேர்முக தேர்வில் பல மாணவர்கள் இந்த பேராகிராஃபை அப்படியே சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய இதயத்துல போய் இந்த வார்த்தைகள் பதிஞ்சிருக்கு. ஐயா, நான் முன்னாடி ஏதோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன், கொலை பண்றது, கொள்ளையடிக்கிறது அதுதான் குற்றம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் இப்பதான் தெரியுது, ஐயோ இவ்வளோ குறைந்த காலத்துல இப்படி வளர்ந்துட்டானே, நம்ம பிள்ளையெல்லாம் இன்னும் கஷ்டப்பட்டு இன்னும் 10,000 சம்பளத்திலே இருக்குது, அவன் இப்பவே 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குறானேன்னு நினைச்சாலே பாவம் ஆயிடுச்சு. அப்போ நினைக்கிறப்பவே பாவம் வருங்கிறத இந்த கைலை அறக்கட்டளை சைவ சித்தாந்த சுடர்ல தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயா, இப்போ நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். நினைச்சா நல்லது நினை, இல்லைன்னா பேசாம இருங்கிற அளவுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம். பல ஆயிரம் பிறவிகளை தவிர்க்கக்கூடிய ஒரு ஐடியா இந்த ஐடியா. அடுத்ததுலையும் பார்ப்போம். பேசுனா நல்லதை பேசுறது, இல்லைன்னா பேசாம இருக்கிறது முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. ஸோ அப்படி ஏதாவது ஒண்ணு தவிர நினைச்ச உடனேயே அது அங்க இதாயிடும். ஏன் அப்படின்னா நினைக்கிறது நம்முடைய அந்த கரணம் நினைக்குது. அந்த கரணம் நினைக்கும் போது உயிர் அதோட சேர்ந்து அதை அனுபவிச்சு பார்க்குது. உயிர் அனுபவிக்கும் போது இறைவனும் அனுபவிக்கிறான். ஏன்னா இறைவன் நமக்குள் ஒன்றாயும் உடனாயும் இருக்கின்றான். அவன் நாசமா போக அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது சிவபெருமானும் கூடவே நினைச்சுக்கிட்டு தான் வர்றான். அவனை ஏமாற்ற முடியாதுல்ல. சிவபெருமான் இப்ப இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை அவர் கோயில்ல இருப்பாரு, நம்ம இங்கே எதையாவது நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், அப்படி கிடையாதுல்ல. அவன் முற்றுணர்வு உடையவன். ரொம்ப 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 சென்சிட்டிவ். இந்த கைலை அறக்கட்டளையில சேர்ந்ததுனால ஒரு மிகப்பெரிய பலனை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் இந்த பாடத்தை ஃபாலோ பண்ணா போதும். அடுத்தவங்களை பத்தி தவறாகவே நினைக்க கூடாது. கைலை அறக்கட்டளையில இருக்கிற ஆசிரியர்களுக்கும் மற்ற இடங்கள்ல இருக்கிற ஆசிரியருக்கும் வித்தியாசம் இருக்கு. கைலை அறக்கட்டளை ஆசிரியர் இன்னொரு ஆசிரியரை பத்தி ஒரு காலம் கழுத்தை அறுத்தா கூட தவறா பேச மாட்டாங்க. தான் கைலை அறக்கட்டளையுடைய ஆசிரியர். பேட்ச் போட்டிருப்பாங்க, அவங்கள பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவங்க அடுத்தவங்களை பத்தி கோல் சொல்ல மாட்டாங்க, அடுத்தவங்களை பத்தி அவதூறு பேச மாட்டாங்க. அடுத்த ஆசிரியர் ஒரு தவறே செய்தாலும் தவறை அந்த ஆசிரியர்கிட்ட மட்டுமே சொல்லுவார்கள். நல்லது செய்தால் வெளியில சொல்லுவாங்க. மற்ற இடங்கள்ல எப்படி இருக்கும், நல்லது செய்யறது கூட ரேரா அவங்கள்ட்டே சொல்லுவாங்க. கெட்டது செய்யறத உனக்கு தெரியுமா என்னாச்சுன்னு, அப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு அந்த போட்டு வாங்குறது, அதெல்லாம் மற்ற இடங்கள்ல பண்ணுவாங்க. இப்போ கைலை அறக்கட்டளையில சைவ சித்தாந்தம் படிச்சுட்டாங்க அப்படின்னா, குறிப்பாக சைவ சித்தாந்த சுடர், அவங்க இந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டாங்கன்னா
ரொம்ப ஒரு அவங்கள ஒரு மாடலா நம்ம எடுத்துக்கலாம். அவங்க எப்படி பேசுறாங்களோ அப்படிதான் உலகம் பேச வேண்டும் அப்படி கூட நம்ம சொல்லலாம். துயரத்தில் இருக்கும் ஒருவருக்கு நம்மால் வெளிப்படையான உதவிகளை செய்ய முடியாவிட்டாலும், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஃபைனான்ஷியலா ப்ராப்ளத்துல இருக்கிறாங்க, கடன்ல இருக்கிறாங்க, ஏதோ ஒரு காரணத்தால அவங்களுக்கு நம்ம ஃபைனான்ஷியல் உதவியை செய்ய முடியாட்டியும், உடல் உழைப்பை கொடுக்க முடியல, அடிபட்டு கிடக்குறான் ரோட்ல, நமக்கு ஆஃபீஸ்க்கு போய்கிட்டு இருக்கோம், நமக்கு அர்ஜென்ட் மீட்டிங்கு போய்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணுறது, நம்மளால போய் அதை தூக்கி பண்ண முடியாது, போலீஸு கேஸு எஃப்ஐஆர்ம்பாங்க, நம்மளை அங்கே உட்கார வச்சுருவாங்க, நமக்கு இந்த அளவுக்கு அனுபவமும் கிடையாது. இன்னும் ஒரு 108க்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்துல ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்குங்கன்னு சொல்லிட்டு போகலாம். அது கூட முடியலையா இறைவா, அவனுக்கு யாராவது உதவி செய்யட்டும், நீயே வந்து உதவி செய், என்னென்ன நடக்கணுமோ எல்லாமே சிறப்பாக நடக்கிற மாதிரி பண்ணி கொடுப்பா. பாவம், இளம் வயசு பையனாக இருக்கான், இந்த வயசில் போய் இப்படி அடிபட்டு கிடக்கிறான். அப்பா அம்மா பல கனவுகளை வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க, அவனுக்கு கல்யாணம் ஆகும், சம்பாதிப்பான், கலெக்டர் ஆவான்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ரோட்டில் கிடக்குறானே, நாளைக்கு நான் கிடந்தேன்னா என்னை யார் தூக்குவாங்க? எல்லா இடத்துலையும் நம்ம கணவன் வந்து மனைவியை கூட்டிக்கிட்டு, மனைவி கணவனை கூட்டிக்கிட்டுமா போகிறாங்க? அது ரோட்டில் இப்படி அனாதையாக அடிபட்டு கிடக்கும் பொழுது யாராவது இவனுக்கு உதவி செய்யட்டும், என்னால் முடியலை, யாராவது உதவி செய்யட்டும் சாமி, நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய, உயிர் இழுத்துக்கிட்டு இருக்கு போயிடுவான் அப்படின்னா கூட நமச்சிவாய 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 நமச்சிவாய, அவனுக்கு அடுத்த பிறவி அவனுக்கு இல்லாமல் இருக்கட்டும்னு இப்படி நம்ம சொல்லிக்கிட்டு போனோம்னா, இதுக்கே நமக்கு தேவராகவோ திருமாலாகவோ பதவி கிடைக்கும். அடுத்த எலெக்ஷன்ல அடுத்த தடவை திருமாலுக்கு அந்த டேர்ம் அவர் ரிட்டையர் ஆன பிறகு உங்களையோ என்னையவோ அந்த இடத்துல சிவபெருமான் நியமிக்க போறாரு. இல்லை பிரம்மன் தான் வேணும்னாலும் நீங்க மாத்திக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படி நல்லதை நினைத்தால் நன்மையும், தீயதை நினைத்தால் தீமையும். நம்ம எதை நினைக்கணும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம். நாம் புண்ணியம் சேர்ப்பதற்கு பணத்தையோ நேரத்தையோ உடல் உழைப்பையோ தர வேண்டாம். நல்ல புண்ணியம் சேருங்க அப்படின்னா எங்க நமக்கு வாங்குற சம்பளமே பத்த மாட்டேங்குது, நானே பிள்ளைங்களை நம்பி இருக்கிறேன், நான் எங்க போய் நன்கொடை கொடுக்கறது அறக்கட்டளையில, அவர் ஏதோ தங்க காசு கொடுக்குறேன்றாரு, அவர் எதை வேணாலும் கொடுத்துக்கட்டும், நமக்கு எங்க இருக்கு கொடுக்கறதுக்கு அப்படி நினைக்காம, இறைவா திருமுறையை பாடுறாங்கங்கிற ஒரே காரணத்தினால தங்கம் விற்கிற விலையில பொற்காசு கொடுக்குறேன்னு ஒருத்தர் சொல்றாரு. என்னகிட்ட பணம் இல்லை, இருந்தா நான் எல்லாத்தையும் கொடுத்துருவேன், என்கிட்ட இல்லை, இருக்கிறவங்கள அவருக்கு கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுப்பா, இருக்கிறவங்களோட அவரை தொடர்பு படுத்தி கொடுப்பா, இருக்கிறவங்க கொடுக்கட்டும்ப்பா. இதுக்கு என்னகிட்ட இருக்கிறது சின்ன மோதிரம் தான், இதை விட பெரிய மோதிரம் வச்சிருக்கிறவங்களாம் நிறைய இருக்காங்க, யாராவது கொடுக்கட்டும் இந்த இயக்கத்துக்கு. திருமுறை தானே வளருது, திருமுறை வளர்ந்தா சைவம் தானே வளருது. இந்த பொற்காசு கொடுக்கறது எதுக்கு? கையில ஐயா முன்னாடி 5 அடி இருந்தாரு, இனிமே பொற்காசு கொடுத்த பிறகு 6 அடி ஆயிடுவாரு அப்படியா? இல்லை. ஆக யாராவது இந்த பொற்காசு திட்டத்திற்கு உதவி செய்யட்டும் பெருமானே, நீயே நேரடியா உதவி செஞ்சாலும் சரிதான்ப்பா, இல்லை முருகன் பேர்ல ஒரு கொடியை எழுதி கொடுத்தாலும் ஓகே தான், எப்படியோ இது நல்லா நடக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க சாமிகிட்ட வேண்டுனா போறோம். இறைவன் உங்க மேல ரொம்ப 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 அன்பாயிடுவார், காதலாயிடுவார். நம்ம அவனை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கிக்கு பதிலா அவன் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நிற்பான். மாணிக்கவாசகர் சொல்றார், நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லாடி உள்ளானே, அன்பருக்கு அன்பனே அப்படி நிற்பான் பெருமான். எளிமையாக சொன்னால் நம் எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்க வேண்டும். எண்ணங்களுக்கு மூலப்பொருள் நம் உணவு, நம் நண்பர்கள், இயற்கையான நம் குணம் ஆகியவை. ஏற்கனவே தத்துவங்கள்ல படிக்கிறோம், பிரகிருத்தியை சேர்க்கும் பொழுது ராஜசம், தாமசம், சாத்வீகம் ஆகிய குணங்கள் உயிருக்கு வெளிப்பட்டு தோன்றும். அந்த குணத்துல ஏதாவது ஒரு குணம் டாமினண்டா இருக்கும். மூணுமே எல்லாருக்கும் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கணும், இல்லைன்னா சில காரியங்களை பண்ண முடியாது. ஸோ அது போல நமக்கு 3 குணமும் இருக்கும். எந்த குணம் அதிகமா இருக்கோ நம்மளுடைய அதிகமான செயல்கள் அப்படியே நடக்கும். இப்போ நான் சாத்விக குணம் அப்படின்னா நான் பண்றது எல்லாமே சாத்விகமா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு 100 காரியம் பண்றேன் அப்படின்னா 100 செயல்கள்ல 80 செயல் சாத்விக செயலா இருக்கும், ஒரு 20 செயல் நான் யார் தெரியுமா அப்படி கூட பண்ணியிருந்திருப்பேன். ராஜச குணமுடையவர்களுக்கு 80% நான் யார் தெரியுமா அப்படின்னு பண்ணியிருந்திருப்பாங்க, ஒரு 20% நல்ல காரியங்கள் பண்ணியிருப்பாங்க. அது 3 குணங்களும் எல்லோருக்கும் உண்டு. அந்த 3 குணங்களிலே நாம் எடுத்துக்கொள்கின்ற உணவை பொறுத்து இந்த ரேஷியோவை மாற்றும். சாத்விக குணம் உள்ளவர் கூட சாராயம் குடிச்சாருன்னா போதை வரத்தானே செய்யுது.
ஐயோ அவர் சித்தாந்த ஆசிரியர் அப்படின்னா விஸ்கிக்கு பிராந்திக்கு தெரியுமா? அது அதோட குணத்தை காமிக்கும் அந்த உணவு. லூஸ் மோஷன் ஆகணும்னு டேப்லெட் போட்டால் லூஸ் மோஷன் ஆகும். ஒரு சித்தாந்த ஆசிரியராக இருந்தாலும் சரி, பகுத்தறிவாளன்னு சொல்கிற ஏமாற்றுக்காரனாக இருந்தாலும் சரி, டேப்லெட்டுக்கு மோஷன் போகும். மோஷன் போய்கிட்டு இருக்கு, ஸ்டாப் பண்ணணும், அந்த டேப்லெட் போட்டால் 2 பேருக்கும் ஸ்டாப் ஆகும். அறிவுக்கும் இதுக்கும் டேப்லெட்டுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆக நாம் உண்கின்ற உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம் நண்பர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். இப்போ நான் உங்ககிட்ட பேசுறதுனால இது போல பேசுகிறேன். இப்போ ஒரு அரசியல் கட்சி இருக்கு, அங்க இருக்கிறவங்கள்ட்ட பேசினா என்ன பேசுவோம்? சைவ சித்தாந்தத்தை பத்தி பேசினா அவனுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அங்க எம்எல்ஏ என்ன பண்றது? கான்ட்ராக்ட்ல எவன் கொள்ளை அடிக்கிறது, அடுத்து எந்த கட்சி ஆட்சிக்கு வரும்? நம்ம இப்போ தானே சிஎம் வந்தாரு, சிஎம் வந்தவரை பிஎம் வருவாருன்னு சொல்றாங்களே. இப்போ பிஎம் என்ன ஆவாரு? அப்போ பிஎம் சிஎம் ஆயிடுவாரா அப்படின்னு எதையாவது ஒன்றை நம்ம அவங்கக்கிட்ட அதைத்தான் பேச முடியும், வேற எதையும் பேச முடியாது. அதுக்கு தான் நம்ம நண்பர்களை எல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். மாணிக்க வாசகர் செலெக்ஷன் பண்ணி 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 யாரெல்லாம் எனக்கு நண்பராக இருக்கணும்னு சொல்றாரு. அதுல அவர் சொல்றது சிவனடியாரா இருக்கணும், ஒரு திருக்கூட்டமாக இருக்க வேண்டும், நீ தொழும்பரில் கூட்டிடு, அவங்களோட என்னை சேர்த்து விடு, அந்த பள்ளிக்கூடத்துல என்னை சேர்த்து விடு, வேற ஸ்கூல்ல நான் படிக்க மாட்டேன், படிச்சா இந்த ஸ்கூல்ல தான் படிப்பேன். உடையாள் உந்தன் நடுவிற்கும் உடையாள் நடுவில் நீ இருத்தி அடியேன் நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாது. உங்க நடுவில் இருக்கிற அருள் எனக்கு வேண்டாம். சிவனோட இதயத்துல நான் இருக்கணும், வேண்டவே வேண்டாம். பார்வதி இதயத்துல நான் இருக்கணும், வேண்டாம். முருகனும் விநாயகரும் நான் கூப்பிடும் போது வந்து எனக்கு வேலை செய்யணும், வேண்டவே வேண்டாம். சிவனடியார் குரூப்ல, வாட்ஸ்அப் குரூப் கையிலே அறக்கட்டளையில இலவச லிங்க் அழுத்தினா ஜாயின் பண்ணிடலாம், அது போதுங்கிற மாணிக்கவாசகர். ஏன்? அந்த சார்ந்ததின் வண்ணம், உயிர் சார்ந்ததின் வண்ணம் இருக்கும். அடியார்களோட இருக்கும்போது நம்ம அடியார்கள் அங்கே உங்களுடைய திருவேடத்தை பார்த்துக்கிட்டு இருப்போம், திருநீர் ஞாபகம் வரும், உருத்ராக்க ஞாபகம் வரும். அவங்கள்ட்ட பேசினா கூட இந்த திருநீர் எங்கே வாங்கினீங்க, நல்லா இருக்கே, ஒரிஜினலாக தெரியுது, இது எங்கே வாங்கினீங்க, அதை பேசுவோம். இந்த உருத்ராக்கம் எங்கே வாங்கினீங்க பேசுவோம். ஜபமாலை எப்படி வச்சுக்கலான்னு பேசுவோம். பாடல் பெற்ற தலங்கள் பார்த்துருக்கீங்களான்னு பேசுவோம். நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க, உழவார பணி பண்ணுறீங்களா, உழவாரத்துக்கு என்ன பண்ணுறீங்க, விளக்கெல்லாம் தேய்க்கிறீங்களா, திருமுறை பாடுவீங்களா, முற்றோதல் செய்கிறீங்களா, திரும்ப 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 சிவத்தை பற்றியே பேசுவோம், அந்த ஆள் அங்கே இருக்கிறதுனால. அதனால நம்ம நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது, ஃபோன் பண்ணும்போது, இப்போ பண்ணுறது யாருக்கு பண்ணுறோம், இது நம்மை சிவத்தின்பால் சேர்க்குமா, இந்த மாயையின்பால் சேர்க்குமா, அது நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். மாயைன்னு தெரியும், ஆனால் நான் பேசுகிறேன் அப்படின்னா திருத்தவே முடியாது. இந்த பிறவியில் நீங்கள் திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு அர்த்தம். கட் பண்ணிடணும். ஹலோ ஹலோ ஹலோ, ஏதோ கொஞ்சம் சிக்னல் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கு, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படி சொல்லிடுறேன். நான் அப்படி சொன்னேன்னா நான் ஏதோ கட் பண்ணுறேன்னு நினச்சிடாதீங்க. உங்களுக்கு நல்லது நடக்கணும், தீமையின் பால் நீங்கள் போயிடக்கூடாதுன்னு உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன். நிச்சயமாக அது நம்ம தீமையை தான் கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சு பேசி என்ன பண்ணுறது? ஆக நம்மளுடைய எண்ணங்களை தரக்கூடிய தீய எண்ணங்களை, நல்ல எண்ணங்களை தரக்கூடிய உணவை சாப்பிட்டா நல்ல எண்ணம் வரும். தீய எண்ணங்களை தரக்கூடிய உணவுகளை தவிர்த்தாலே போதும். நமக்கு புண்ணியம் சேரணும்னு அவசியம் இல்லை, பாவம் சேராம இருந்தாலே போருங்க, அதுவே ஒரு புண்ணியம் தானே. லாபம் வரணும்னு ஒன்றும் கிடையாது, எனக்கு நஷ்டம் வராம இருந்தா போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரேக் ஈவன் அப்படின்பாங்க. அது போல நமக்கு இந்த தவறான உணவுகளை எடுத்து தவறான எண்ணங்கள் நம்ம மனதில் தோன்றி அதுக்கு நம்ம பாவம் சேர்க்கப்பட்டு அதுக்கு ஒரு தவறான செயலை நம்ம அனுபவிக்க வேண்டியது இருக்கும் பின்னால். அதனாலதான் நம்மளுடைய உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுல உயிர்களை கொன்று, அதுவும் மேல் உயிர்கள், 1 அறிவு 2 அறிவு 3 அறிவு 4 அறிவு 5 அறிவு, நமக்கு அடுத்தது கீழே 5 தான் இருக்கு. இன்னும் நமக்கு 6வது அறிவு உள்ளவங்களை சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு இன்னும் தைரியம் வரல. ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் சாப்பிட்றதுன்னு நான் இன்னும் பார்க்கல. மற்ற எல்லாத்தையும் சாப்பிட்ருவோம், பாம்பு பல்லி பறையான் கரையான் எறும்பு ஊர்வன பரப்பன நீந்துவன, இந்த 7 வகை பிரபுகளில் தேவர்களை சாப்பிடல, மனிதர்களை ஓப்பனாக சாப்பிடல. அது யாராவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானான்னு நமக்கு தெரியல. மற்றபடி கீழே உள்ளது எல்லாத்தையும் நம்ம கொன்று சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். அதில் அந்த உயிர்களை கொன்று சாப்பிடுவதுங்கிறது பாவம். ஐயா அதில் அப்போ வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா அதுவும் பாவம் தானே? வெஜிடபிள்ஸ் நம்ம அது அந்த என்ன சொல்றது, மரம், அந்த உயிர், அந்த மரத்தை வெட்டாம வெஜிடபிள்ஸை நம்ம சாப்பிட்றதுல பாவம் இல்லை. பாவம் இருந்தாலும் கொஞ்சம் பாவம்.
அதுக்கு பதிலா வேற ஒரு ஆட்டையோ, ஒரு மாட்டையோ, அதுலயும் பசுமாட தெய்வமா வணங்குறோம். கிரகப்பிரவேசம் பண்ணும்போது பசுமாட்டை உள்ள கூட்டிக்கிட்டு வர்றான், அதுக்கு மாலையெல்லாம் போடுறான், ஏதேதோ பண்றான், பொட்டு வைக்கிறான், சுத்தி சுத்தி வந்து கும்பிடுறான். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாட்டுக்கடையில நின்றுகிட்டு இருக்கான் கறி வாங்க. அந்த பசுமாடு இவனை ஆசீர்வாதம் பண்ணுமா, சாபம் பண்ணுமா? இன்னும் 7 வீடு கட்டியவன் கிரகப்பிரவேசம் பண்ணி என்ன பிரயோஜனம்? எந்த மாட்டை பொட்டு வச்சு கும்பிட்டானோ அந்த மாட்டை அறுத்து சாப்பிட்றதுக்கு காலையிலே சீக்கிரம் போய் தக்கால் டிக்கெட்டு போடுற மாதிரி நின்றுட்டு இருக்கான் கடையில். ஏன்னா நம்ம கேட்ட கறி அப்பதான் கிடைக்கும். தொடை வேணும்னா அப்பதான் சீக்கிரம் போனாதான் தொடை கிடைக்கும். இவங்க மனிதர்களை விட காட்டு மிருகங்கள் அப்படின்னு சொல்ல நம்ம சொல்லலாம். பன்றி சாப்பிடுகிறார்கள். பன்றி எதை சாப்பிடுதுன்னு தெரிஞ்சும் பன்றியை சாப்பிட்றாங்க. மாடு தெய்வமாக வணங்குகின்றோம், இறைவன் இடப வாகனத்துல இருக்கிறான், அதை அறுத்து சாப்பிட்றோம். மாடு அன்னபூரணி, எல்லா தெய்வங்களும் ஒரு பசுமாட்டோட ஒரு அங்கத்திலையும் ஒரு தெய்வம் இருப்பதாக ஐதீகம். அவங்களாம் அங்கே அதில் அடங்கி இருக்கிற மாதிரி. அன்னபூரணியை ஏதோ ஒரு மாடு படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அதை அறுத்து சாப்பிட்றோம். இந்த ஆடு நீ கூட ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஒரு சந்தையில் அந்த ஆட்டை விலை பேச வர்றாங்க. அந்த ஆடு ஓனர் மேலே அந்த நாய் பண்ணுற மாதிரி மேலே பண்ணி இப்படி அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு போக மாட்டேங்க. இந்த வாங்குறவன் காதை பிடிச்சி இழுக்கிறான், இதுக்கு எவ்வளோ கொடுக்கலான்னு பார்க்கறதுக்கு கழுத்தை பிடிச்சி அமுக்கிறான். அது போக மாட்டேங்க. இந்த ஓனரை கட்டி பிடிச்சிக்குது. என்னை வித்துறாத. அறுக்கிற இடத்துல அப்படிதான் கத்துது. நீ அறுத்துறாத. பிள்ளைங்கெல்லாம் இருக்கு, ஐயோ அந்த பிள்ளைங்கெல்லாம் அனாதை ஆயிடும், நீ அறுத்துறாத. குட்டி ஆட்டா இருக்கும்போது ஐயோ எங்க அம்மா கஷ்டப்படுவா, எங்க அம்மா நான் இல்லாம தூங்க மாட்டா, நீ அறுத்துறாத. வேற எதையாவது சாப்பிடு, நான் வேணா உனக்கு வேற எதையாவது கொண்டு வந்து தர்றேன் சாப்பிட்றதுக்கு, என்னைய அறுத்துறாத. உன் பிள்ளைய வேணா அறுப்பியா நீ, அது போல என்னையா இருக்கியா? நியாயமா இது? நான் வாய் பேசலைங்கிறது தானே. எனக்கு ஓசையை கொடுத்துருக்கிறாரு, உனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு, கூட தத்துவம் கொடுத்துருக்கிறாரு, உனக்கு பேச வச்சிருக்கிறாரு, என்னை கத்த வச்சாரு, உன்னை பேச வச்சாரு. இந்த ஒரு காரணத்துக்காக நீ என்னை அறுக்கலாம் அப்படின்னு உனக்கு யாரு உரிமை கொடுத்தது? எல்லா ஆடு மாடு கோழி மீன், இது உயிரோட கொண்டு வர்ற மீன் நம்ம கண்ணு முன்னாடியே உடைச்சு அது வாங்கிறதுக்கு வரிசையில் நிற்கிறோம். இறைவா, உயிரை கொன்ற பாவம் நமக்கு சேர்ந்துடும். ஃபர்ஸ்ட் அந்த தீய உணவை உண்டதால் ரெண்டாவது லாஸ். ஒன்று இந்த ஆன்மீக பாதையில நம்ம பார்க்குறோம், அதை எவனாவது ஆர்கியூ பண்ணுவோம், பாவம் சேர்ந்துச்சுன்னு யார் சொன்னாங்க? அடிச்சு சாப்பிடியா, இருக்கிறது ஒரு வாழ்க்கை, எதை சாப்பிடணுமோ சாப்பிட்ரு. அடுத்த தடவை எப்படி பிறக்கிறோம் நமக்கு தெரியாது, பிறக்கிறோமான்னு தெரியாது. மறுபிறப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்ரு. ஒன்றும் கிடைக்கலன்னா பிள்ளையோட கை காலையாவது நறுக்கி ஃப்ரை பண்ணி சாப்பிட்ரு. இப்படிதான் நமக்கு அட்வைஸ் பண்ணுறோம். அந்த உயிரை கொன்ற பாவம். ஏன்னா அந்த உயிர் கொல்லப்படும் பொழுது அது எவ்வளவு துடிக்குதோ, நம்ம நியூட்டன்ஸ் லா படிக்கிறோம்ல, எவ்ரி எனர்ஜி ஹஸ் காட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் காட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நம்ம ஒரு உழைப்புன்னு ஒன்று செஞ்சா அதுக்கு ஊதியம்னு ஒன்று எதிர்பார்க்குறோம்ல. அப்போ ஒருத்தருக்கு துன்பம் கொடுத்து அந்த துன்பத்துல அந்த ஆடோ கோழியோ கத்தி தீக்குது அப்படின்னா அதை சாப்பிட்டவனுக்கு புண்ணியம் சேருமா பாவம் சேரும்? அதை கத்த வச்சவனுக்கு. சில பேர் புத்தாலித்தனமா சொல்லுவான், நான் இருக்கலப்பா, நான் ரெடிமேடா வாங்கினேன்னு சொல்லுவேன். நீ ரெடிமேடா வாங்குறதுனாலதான் அவன் இருக்கிறான். ஏன் ஞாயிற்றுக்கிழமை நிறைய இருக்கிறான்? ஞாயிற்றுக்கிழமை நிறைய வாங்குறதுனால இருக்கிறான். டிமாண்ட் இருக்கிறதுனாலதான் சப்ளை வருது. அவனுக்கு எவ்வளவு, அவனுக்கு தான் அந்த பாவம் போகும் அப்படி கிடையாது, ஒன்னாலதான் அவன் இருக்கிறான். ஆக நீங்க எவ்வளோ 60-40 ஷேர் பண்ணிக்கிறீங்களா, 50-50 ஷேர் பண்ணிக்கிறீங்களோ, அது எப்படியோ நீங்க பார்த்துக்கங்க. ஆனா பாவம் உனக்கு நிச்சயமா உண்டு. தீய உணவை உண்டதால், இது சயின்டிஃபிக்கா சொல்றாங்க, தீய உணவை உண்டதால் தீய எண்ணங்கள் நமக்கு தோன்றும். அது நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணங்கள் தோன்றும். அந்த தீய எண்ணங்கள் தோன்றுனது நம்ம பாவ கணக்குல போய் உட்காந்து ஒரு பொருளை பார்க்கும் பொழுது ஆகா அழகான பொருள் அப்படின்னு அதோட விட்டுறோம். உள்ள ஏதாவது சரக்கு போயிருந்தது அப்படின்னா அந்த பொருளை நம்ம அனுபவிக்கணும்னு ஒரு உடல் உணர்வு தோன்றுகிறது. அது நம்மளதா இருந்தா பரவாயில்லையே, நமக்கு வேணும் அது அப்படின்னு நினைச்ச உடனேயே பாவம் சேர்ந்துருச்சு. நம்ம வேற ஒன்றும் இன்னும் பண்ணலை, ஒண்ணுமே பண்ணலைங்க. கை கட்டிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு தான் இருந்தேன். கையை கட்டிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னது?
சிவபெருமானுக்கு தெரியாமல் போயிடுமா? ஆக ரெண்டு வகையில் நமக்கு பாவம் சேரும். ஒரு மிருகத்தை இன்னொரு மிருகம் தின்னும். அதை நம்ம பார்த்துருக்குறோம். வைல்டு அனிமல்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு அந்த லோயர் இதை வந்து திங்கணும். இப்போ சிங்கத்தை இறைவன் படைச்சிருக்கிறான். சிங்கத்துக்கு சாப்பாடு படைக்கணும்ல. அதுக்கு எது சாப்பாடு? அது மானை பிடிச்சு சாப்பிடுது. மான் எதை பிடிச்சு சாப்பிடுது? இன்னொன்று பிடிச்சு சாப்பிடுது. அது வந்து அந்த சைக்கிள். கீழே இருக்கிற அறிவு உள்ளதை அது அறிவில்லாததுனால அதை சாப்பிடுது. யானை எவ்வளோ பெரிய ஒரு அனிமல், ஒரு மிருகம். யானை அசைவம் சாப்பிடாது. அதுதான் எனக்கு தெரிஞ்சு. யானை அசைவம் சாப்பிட்றது இல்லை, சைவ உணவு தான் எடுக்கும். அதுக்கு இல்லாத பலமா? நம்ம வீட்டில் டாக்டரும் நம்ம அம்மாவும் என்ன சொல்லுவாங்க, பாட்டியும், இதெல்லாம் இந்த வயசுல சாப்பிடணும், அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம், பாவ புண்ணியம் அதெல்லாம். இப்பெல்லாம் எதையும் ஒதுக்கக்கூடாது. ரத்தம் ஊறணும்ல, டாக்டர் சொல்லியிருக்கிறாரு. புரோட்டீன் வேணும், கால்சியம் வேணும். புரோட்டீன் முட்டையில தான் புரோட்டீன் இருக்கு, ஏன் வேற எதுலையும் புரோட்டீன் இல்லையா? ஆட்டுக்கால் சூப்ல தான் மூட்டு வலி சரியாகும். ஏண்டா, மூட்டு வலி சரியாகிறதுக்கு இன்னொரு உயிரோடைய காலை ஒடிச்சு அதை சூப்பு வச்சு அதை சாப்பிட்டா மூட்டு வலி சரியாகும். உன்னோட மூட்டை உடைச்சு அதுக்கு சூப்பு வச்சு இன்னொருத்தன் சாப்பிட்றதுக்கு அங்கே அரக்கன் தயாரா இருக்க நரகத்தில். அப்படியே கண்ணு முன்னாடி அதை உடிச்சு நெருப்பில் அதை காமிச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு. அதுக்கு இறைவன் தனியாக ஒரு உடல் கொடுப்பாரு. நம்ம தான் உடல் இங்கே விட்டுட்டு போகிறோமே நினைக்கக்கூடாது. அங்கே ஒரு உடல் கொடுப்பாரு. இந்த பாவத்தை அனுபவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உடல் வழங்கப்படும். 84 லட்சம் யோனி பேதங்கள்ல அதுவும் ஒன்று. இன்பத்தை அனுபவிக்க தேவர்களுக்கு அங்கே வேற ஒரு உடல் கொடுக்கப்படும். நம்ம தான் உடம்பை இங்கே விட்டுட்டு போயிட்டோமே, பாடி இங்கே கொண்டே அடக்கம் பண்ணியாச்சே, உயிர் மட்டும்தானே போச்சு. உயிர் போய் எப்படி துன்பத்தை அனுபவிக்க? ஏன்டா, இந்த உலகத்துல உனக்கு தனு கரண புவன போகம் கொடுத்தவன் அந்த உலகத்துல தனு கரண போகம் கொடுக்க மாட்டானா? பாவம் தான் முடிவாயிடுச்சுன்னா, ஜெயிலுக்கு தான் போறதுன்னு முடிவாயிடுச்சுனாக்கா யூனிஃபார்ம் தானே கொடுக்குறாங்க, யூனிஃபார்ம் ஈயத்தட்டு தானே கொடுக்குறாங்க. அதுபோல நமக்கு வாய்ப்புகளை இறைவன் அப்படி வழங்குவார். நமது எண்ணங்கள் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களை பொறுத்தும் அமைகிறது. தீயவர்களோடு இருந்தால் தீய எண்ணங்கள் தோன்றி பாவ கணக்கில் ஏறும். நான் நல்லவன் தான், ஆனா அங்க பக்கத்துல பேசிக்கிட்டு இருந்த இடத்துல போய் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அவங்க பேசுறதெல்லாம் எதை கொள்ளையடிக்கலாம், எப்படி போடலாம், இதை ஏமாத்தலாம், அப்படி பேசுறாங்க. அதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது, ஓ இப்படி கூட கொள்ளையடிக்கலாமா, இப்போ நம்ம இத்தனை வருஷம் இதெல்லாம் பண்ணாம இப்படி கஷ்டப்படுறோமே, 100 ரூபாய்க்கு நம்ம வந்து 10 தடவை பேசிக்கிட்டு இருக்கிறோமே, அவன் ஜஸ்ட் லைக் தட் 1 கோடி எடுத்துட்டேன்றான். 1 லட்சம் கோடி சொத்துன்னு சொல்றாங்க. 1 கோடினா என்னன்னே தெரியாது, எத்தனை ஜீரோன்னே எனக்கு தெரியாது. அவன் 1 லட்சம் கோடி சொத்து வச்சிருக்கிறான். பஞ்சாயத்து பிரசிடென்ட். பஞ்சாயத்து பிரசிடென்ட் எப்படி 1 லட்சம் கோடி சொத்து வேணும்? எல்லா பிளாட்டையும் எல்லா வீட்டையும் அவன் பேர்ல எழுதிக்க வேண்டியதுதான். அப்படியெல்லாம் பண்றாங்கும் போது, ஓஹோ நம்ம தான் தவறான வழியை சூஸ் பண்ணிட்டோமோ, நம்மளும் அடுத்த எலெக்ஷன்ல ஏதாவது ஒரு வார்டு மெம்பருக்கு நிக்கலாமோன்னு நினைக்கும் போதே அங்கே எழுதி கொண்டே இருக்கிறேன். எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. அதனாலதான் நமக்கு கெட்டவங்க இருக்கிறாங்களா, வேண்டாம்ப்பா, அவங்க எதையோ பண்ணிட்டு போகட்டும், எனக்கு பாவம் சேர்ந்துரும், என்னை அறியாமலே சேர்ந்துரும், நான் வேண்டல அறியாமலே சேர்ந்துரும். அதனால யாராவது கெட்டவர்களை பார்த்தா கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு ஓடி போய் ஒளிஞ்சுக்கணும்னு சொல்லி நன்னெறியில சொல்லியிருக்காங்க. கொம்பு உள்ளதற்கு 5, குதிரைக்கு 10 முழம், வெம்பு கரிக்கு 1000 தான் வேண்டுமே, வம்பு சரி தீங்கினர்தம் கண்ணில் தெரியாத தூரத்து நீங்கி இருப்பதே நல்ல நெறின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொம்பு உள்ளதற்கு 5. ஒரு மாடு இருக்கு அப்படின்னா, மாட்டுக்கிட்ட போய் பக்கத்துல இடிச்சுக்கிட்டு நின்னோம்னா என்ன பண்ணும்? உதை கொடுக்கும். முன்னால நின்னோம்னாக்க நம்மளை கொம்பால முட்டிடும், பின்னால நின்னா உதைக்கும். இப்போ மாடு நிக்குது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வரணும். எவ்வளவு தள்ளி வரணும்? ஒரு 5 அடி தள்ளி இருக்கணும். அதான் சேஃப். ஒருவேளை அது திரும்பி நம்மளை முட்டை வந்தாலும் பாய வந்தாலும் நம்ம ஓடி போயிடும். கொம்பு உள்ளதற்கு 5. குதிரை இருக்குது அப்படின்னா, குதிரையை சும்மா கட்டி வச்சிருக்காங்க, இல்லை சும்மா நின்றுகிட்டு இருக்கு குதிரைன்னா, அது பக்கத்துல போய் நம்ம இப்படி தடவி நிக்கலாமா அப்படின்னா முடியாது, ரிஸ்க். இப்போ அதுக்கு எவ்வளவு நேரம்? 10 முழம் தள்ளி இருக்கணும். 10 அடி தள்ளி இருந்தாதான் சேஃப் ஜோன். வெம்பு கரி, மத யானை, கரின்னா யானை, மதம் பிடிச்ச ஒரு யானை ஓடி வந்துகிட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு பக்கத்துல போனா என்ன பண்ணலாம்? அதுக்கு கிட்ட 1 ரூபாயை வச்சுக்கிட்டு தலையில வையின்னு சொல்லி நிக்கலாமா? நிக்க முடியாது. அப்படி ஒரு மதம் பிடிச்ச யானை எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, வெம்பு கரிக்கு 1000 தான் வேண்டுமே.
1000 அடி 1 கிலோமீட்டர் தள்ளி நிற்க. ஸோ 4 அடி 8 அடி 1000 அடி, யானைக்கு மத யானைக்கே 1000 அடி தான். ஆனால் பம்பு சரி தீங்கினர்தம் கண்ணில் தெரியாத தூரத்து. ஒரு கந்தர்வக்கோட்டையில் இருக்காருன்னா நம்ம எங்கேயாவது ஆஸ்திரேலியாவுக்கு போயிடும். அப்படி இருக்கிறது தான் நல்ல நெறின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தீயவர்களை கண்டு ஒதுங்கி விடு, தீயவை பார்க்காதே, தீயவை பேசாதே, தீயவை கேட்காதே, தீயவர்களோட சேராதே. அதனால நம்ம என்ன பண்ணணும்? ஐயா அப்படி மாதிரி இருக்க முடியலையே, இருக்க முடியலன்னா நல்லவங்களோட சேர்ந்து, நல்லவங்கள சேர்ந்துட்டு அதிலே 8 மணி நேரம் 9 மணி நேரம் 10 மணி நேரம் 7 நாள் 6 நாள் அவங்களோடவே இருந்து. அதுக்கு தான் நமக்கு யாராவது சிவனடியாரோட திருக்கூட்டத்தில் சேர்க்கணும்னு நினைக்கிறது. நமக்கு தேவையானது சத் சங்கம், அதாவது நல்லோருடன் தொடர்பு. மாணிக்கவாசக பெருமான் இறைவனிடம் வேண்டியது அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் அப்படின்னு தான் வென்றார். தோராயமாக நம்மை சுற்றி இருக்கும் 10 தீயவர்களால் நமக்கு தோன்றும் தீய எண்ணங்களை ஒரே ஒரு சிவனடியாரின் தொடர்பால் வரும் நல்ல எண்ணங்கள் போக்கிவிடும். காலையில் அவனை பார்த்தோம், அவன் அரசியல்வாதி, அரசியலே பேசிக்கிட்டு இருந்தான். இவனை பார்த்தோம், இவன் வேற கொள்ளையடிக்கிறது அதையே பேசினான். இன்னொருத்தன் வட்டி கடை பற்றியே பேசுகிறான். இன்னொருத்தன் வேற தகாத செயல்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கான். காலையிலேருந்து அப்பா என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன பண்ணுறது? யாராவது ஒரு சிவனடியாருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா சிவாய் நம்ம திருநீர் வச்சு விட முடியுமா, வரட்டா, எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு போய் அவர்கிட்ட திருநீர் வச்சுட்டு வந்தோம்னா இந்த 10 பேரோட மற்றவங்கள்ட்ட இருந்து சேர்ந்த பாவங்கள் தீய எண்ணங்கள் அந்த ஒருத்தருடைய பார்வையிலே நமக்கு போயிடும். அப்ப அவங்க கூடவே 10 பேரோட நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லாமே நமக்கு புண்ணியமாக ஆகும். பாவம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பாவம் ஆகாது அப்படின்ட்டாலே மீதி நல்லது தானே. சரி, நம் உணவு முறையையும் நம் நண்பர்களையும் சரியாக வைத்து கொண்டாலே பாவம் தவிர்த்து புண்ணியம் சேரும். ஆக இது எல்லாமே மனதளவுலேயே பாவ புண்ணியத்தை சேர்க்கிறோம். அதனால மனதில் இருக்கிற எண்ணங்களை ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்கன்னு சொல்றோம். அடுத்தது மொழியால், நம்ம பேசுறதால பாவம் புண்ணியத்தை எப்படி சம்பாதிக்கிறோம் என்றால், மற்றவர்கள் மனம் புண்படும்படியான மற்றும் அவர்களை பாவம் செய்ய தூண்டும் வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. அப்படின்னு தெரியுமா? அப்படியாமே அப்படி சும்மா இங்கே பற்ற வச்சோம்னா அது அங்கே சுற்றி அங்கே சுற்றி அங்கே சுற்றி அங்கே சுற்றி அங்கே சுற்றி ஒரு நாள் நமக்கே வந்து சேரும். இதுக்கு நிச்சயமா நரகம் உண்டு. அது இது சிவனடியார்கள் திருக்கூட்டத்தில் இப்படி ஒரு செயலை யாராவது செஞ்சாங்கன்னா அதல பாதாள நரகம். ஏன்னா ஒரு கொலையே செய்தாலும் தெரியாம ஒருத்தனை கொன்னுட்டோம், அன்கான்சியஸா, இப்போ ஆக்சிடென்ட்ல போய் இடிச்சிடறோம், செத்து போயிட்டாங்க, அதுக்கு ஒரு தண்டனை உண்டு, தப்பிக்க முடியாது. ஆனா ஒருத்தனை திட்டமிட்டு கொலை பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கும் ஒரு தண்டனை உண்டு. எதுக்கு தண்டனை சின்னது பெருசு? திட்டமிட்டு செஞ்சதுக்கு பெரிய தண்டனை. அன்னோயிங்லி தெரியாம பை மிஸ்டேக் தட்டின விழுந்தான், கீழே கல் பட்டுருச்சு, போயிட்டான், அதுவும் கொலை தான். அதுக்கு ஒரு மினிமம் தண்டனையை கொடுப்பாரு ஜட்ஜ். நம்ம ஜட்ஜு நம்ம இந்தியன் பீனல் கோட் ஆக்டுக்கே இவ்வளோ அறிவு இருக்குன்னா சிவபெருமானுடைய நீதி தத்துவம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குப்பாரு. ஆக நம்ம பாவ புண்ணியத்தை சம்பாதிக்கும் பொழுது இந்த மற்றவர்கள் மனம் புண்படும்படியான இதை நான் பேசுகிறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், இது உங்களுக்கு உங்கள் மனதை புண்படுத்தும் என்றால் நான் இதை பேசக்கூடாது. நீங்கள் கேட்குறீங்களா, நீங்கள் எங்கிட்ட சண்டைக்கு வர்றீங்களா, நீங்கள் எடுத்து பேசுகிறீங்களா, அது இல்லை மேட்டர். இது பேசுனதுலேயே எனக்கு ஏற்கனவே பாவமாக எழுதியாச்சு சிவபெருமான். நீங்கள் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக நான் பேசலை, ஐயாவை புகழ்றதுக்காக நான் பேசலை. எனக்கு இறைவன் என்ன எழுதணும். இப்போ பாருங்க, இப்போ என்ன டைம்? என்னோட வாட்சில் 6:50. 6:50லேருந்து 6:55 வரைக்கும் அவன் எனக்கு என்ன எழுதணும் அதை நான் டிசைட் பண்ணிக்கிறேன். நல்லா எழுதணும் அப்படின்னா, நல்லா எழுதணும்னா என்ன செய்யணும்? நல்லதை சிந்திக்கணும். நல்லதை எப்படி சிந்திக்கிறது? எல்லாரையும் திருமுறை பாடுங்க, திருமுறை பாடுங்க, திருமுறை பாடுங்கன்னு சைவ எழுச்சிக்கு நான் பணி செய்யணும். என்னால் இயன்றதை நான் செய்யணும். ஒன்றுமே இல்லைன்னா எனக்கு யாராவது நண்பர்கள் இருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணியாவது இப்படி ஒரு லிங்க் அனுப்புகிறேன், இதில் சேருங்க, பிடிச்சா கண்டினியூ பண்ணுங்க, பிடிக்கலைன்னா விளைவிக்கங்கன்னு சொல்லணும். 2 வருஷத்துலேயே 20,000 பேர் இருக்காங்க, 10 வருஷத்தில் 1,00,000 பேர் வந்துடுவாங்க. இப்போ இந்த அறக்கட்டளை பெரிய ஆலமரம் மாதிரி வளரணும், இன்னும் நிறைய பேருக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னு சும்மா நம்ம பாட்டுக்கு நினச்சிக்கிட்டோ இல்லை பேசிக்கிட்டோ, மற்றவங்கள்ட்ட பேசி நீங்கள் சேருங்க, மற்றவங்கள சேர்த்து விடுங்க,
திருவாசகம் படிக்கிறோம்னு 10 வருஷமா படிக்கிறீங்களே, திருவாசகத்துக்கு பொருள் விளக்க வகுப்பு இருக்கு, சனிக்கிழமைகள்ல வகுப்பு இருக்கு, வெள்ளிக்கிழமையில இருக்கு, அதில் வந்து சேர்ந்துக்கங்க. இதை நம்ம இதை பேசணும். இன்னும் அவங்க சேர்றாங்களா சேரலையா, அது அவங்க பாவ புண்ணியத்தை பொறுத்து. அவங்களுக்கு அந்த பக்குவம் இருந்தால் தான் சேருவாங்க. நீங்க சும்மா லிங்க் அனுப்பியிருப்பீங்க, தெரியாம குரூப் மாற்றி அனுப்பியிருப்பீங்க, அதுல இருந்து 10 பேர் சைவஸ்தான சுடர் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. தெரிஞ்சே 10 பேருக்கு 3 மாசமா சொல்லி 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 அவங்கள சேர்த்து விட்டுருப்பீங்க, அவங்க விலகிடுவாங்க. ஏன்னா நமக்கு முயற்சி தான் நம்மளோடதை தவிர ரிசல்ட் இறைவன். அந்த பக்குவம் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பான். ஆகையால் நம்முடைய மொழி என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கும். நல்லதை பேசுறோமா இல்லையா, பேசாம சும்மா இரு. சும்மா இப்படி இல்லை, சும்மா நான் கை சும்மா வச்சுக்கிட்டு இருக்கிறேன், எல்லாரும் கேட்டு போகட்டும், என்ன எனக்கு பண்ற, நாளைக்கு என்ன பண்ணலான்னு தெரியலையே, உங்க வீட்டுல என்ன சாம்பார் வச்சிங்களா, நான் இது ரசம் வச்சா நல்லா இருக்குமே, பைனாப்பிள் ரசம் நல்லா தூக்கி கொடுக்குமே. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, வெண்டைக்காய் சாம்பார் வைக்கிற அன்னைக்கு பைனாப்பிள் ரசம் வைக்கணும், இது போல கத்திரிக்காய் சாம்பார் வைக்கிற அன்னைக்கு வேணா நீங்க ரசம், அதுக்கு வந்து பூண்டு ரசம் வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். இது எதையாவது ஒண்ணு, நான் ஒண்ணுமே செய்யலை ஐயா, பேசாம தான் உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னாக்க, எந்த செயலை நம்ம செய்யணுமோ, எது இறைவன்பால் நம்மையும் கேட்கிறவங்களையும் ஈர்க்குமோ, ஒண்ணு நம்மளை கூட்டிட்டு போகணும், இல்லைன்னா அந்த உயிரை கூட்டிட்டு போகணும். இது ரெண்டும் இல்லாத ஒரு செயலை நம்ம செய்யக்கூடாது. அதுவும் சிவனடியார் செய்யக்கூடாது. மற்றவர்கள் அறிவில்லாதவங்க, இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒருத்தர் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, பார்க்குறோம், பார்த்துட்டு அதுல படிச்சவர் ஒருத்தர் இருக்க, அவர் தான் முதல்ல திட்டுவோம். அவன் தான், அவன் லெவல் என்ன, உங்க லெவல் என்ன, நீங்க யாரு, அவன் பேசுறான்னா நீங்க அவனுக்கு சரியா நின்று பேசுறது நியாயம். பார்த்தா படிச்சவர் மாதிரி இருக்கிறீங்க, அவர் பார்த்தா படிச்சவர் அப்படிங்கிறதுனால எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. ஏன் படிச்சவர் அப்படி பண்ணக்கூடாது, பண்ண மாட்டாரு அப்படின்னு. நான் ஒரு சிவனடியார், நானும் இன்னொரு ஆளை போட்டு கொடுப்பேன், நானும் இன்னொரு ஆளை பத்தி கோல் சொல்லுவேன், நானும் இன்னொரு ஆளை பத்தி இல்லாத ஒரு பொய்யை நான் பரப்பி விடுவேன் அப்படின்னா அதுக்கு தண்டனை பெரிய தண்டனை. சிவம் தெரியாது, நான் தமிழ்நாட்டில் பகுத்தறிவாளன், நான் ஒருத்தனை பத்தி போட்டு கொடுக்குறேன் அப்படின்னா ஓகே, நான் என்ன குறைக்கும், அவ்வளவுதான், தெரிஞ்சு. ஆகையால் நாம் மேலே உயர்வதால், மேலேன்னா இது ஆன்மீக பாதையிலே மேலே போகிறதுனால இதிலெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டும். எளிமையான சூத்திரம் என்னன்னா, தீயவை பேசாதே, நல்லதை பேசு. இறைவனால் நமக்கு அருளப்பட்ட வாக்கு என்ற பேச்சு நல்ல காரியங்களுக்கு மட்டுமே பயன்பட வேண்டும், நல்ல காரியங்களுக்கு மட்டுமே பயன்பட வேண்டும். சும்மா இரு சொல்லற என்று முருகப்பெருமான் அருணகிரிநாதரை தடுத்தாட்கொண்டபின் அருளி செய்த உபதேசம். அருணகிரிநாதர் சூசைட் பண்ணிக்க போறாரு, முருகப்பெருமான் தடுத்து பண்ணிக்காதப்பான்னு சொல்றாரு. சரி சாமி, இப்போ நான் என்ன பண்ணணும், எதுக்காக என்னை காப்பாத்துனீங்க? சுந்தரர் மாதிரியே தான் அருணகிரிநாதர். சுந்தரர் கேட்குறாரு, இப்போ என்னை தடுத்து ஆட்கொண்டீங்க, நான் உங்களுக்கு அடிமைன்னு கோர்ட்டில் கேஸ் போட்டு ப்ரூவ் பண்ணி ஜெயிச்சிட்டீங்க, நான் உங்களுக்கு அடிமை தான் ஒத்துக்கிறேன், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, வேலை என்ன? அதே மாதிரி அருணகிரிநாதர் கேட்குறாரு முருகன்ட்ட, என்ன முருகா நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. பேசாம நம்ம நினைக்கிறோம் வியாழக்கிழமை மட்டும் பேசாம இருந்தா போறோம்னு நினைக்கிறோம். ஆமா, வியாழக்கிழமை நான் மௌன விரதத்தில் இருக்கிறேன், அதனால நீங்க காலையில 6 மணிக்கு முன்னாடி என்கிட்ட பேசிடுங்க, இல்லைன்னா சாயங்காலம் 4 மணிக்கு அப்புறம் பேசுங்க, நடுவில் நான் பேச மாட்டேன். அப்போ எப்படிமா அவங்களை தொடர்பு கொள்றது? அதாவது வாட்ஸ்அப் இருக்கே, அது நீங்க செய்தி அனுப்பலாம், நான் ரிப்ளை பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணலாம், பேச மாட்டேன். அதுக்கு பேர் மௌன விரதமா? மனம் மௌனம் ஆகணும். அதான் சும்மா இரு சொல்லற, முதல்ல சும்மா இருக்கிறது, இங்க சும்மா இரு, அப்புறமா இங்க சொல்லற இரு. இரு, மனம் மொழி மெய் மூணையும் லாக் பண்ணு. காலையில எங்க யோகா டீச்சர் கிளாஸ் எடுத்தாங்க, பந்தான்னு சொல்லி கொடுத்தாங்க. சின் லாக்னு சொல்லி மூச்சை இங்க நிறுத்துறது, ஒட்டியானம், அப்படி 3 இதை ஸ்டாப் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. அதுபோல சிந்தனையை நிறுத்து, சும்மா இரு, சொல்லற இரு, இரு இரு அங்கங்க அலையார், வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. ரொம்ப வேகமா பண்ணதெல்லாம் போதும், உட்காரு ஒரு இடத்துல. அதுதான் சும்மா இரு சொல்லற என்று முருகப்பெருமான் ஆட்கொள்ளப்பட்ட அருணகிரிநாதருக்கு கொடுத்த ஒரு மந்திர உபதேசம். இப்படியாக நம் எண்ணங்களும் பேச்சுமே நம்முடைய பாவ புண்ணியத்திற்கு காரணமாக அமைகின்றன. அடுத்ததாக செயல்பாடு.
எண்ணத்திலேயே பாதி ஆயிடுச்சு. அடுத்தது அது பேசுனது சொன்னதுல மீதி பாவ புண்ணியத்தை சேர்த்தாச்சு. கடைசியா இருக்கிறது இந்த செயல். செயல் மூலம் பாவ புண்ணியத்தை எப்படிலாம் சம்பாதிக்கிறோம்னா, நல்ல செயலை செய்தால் புண்ணியம், கெட்ட செயல் செய்தால் பாவம். நல்ல செயலா அல்லது கெட்ட செயலா என்பது பிற உயிர்களுக்கு இன்பத்தை தருகிறதா அல்லது துன்பத்தை தருகிறதா என்பதை கொண்டுதான் முடிவு செய்யப்படுகிறது. இப்போ எனக்கு அவசரமா பணம் தேவைப்படுது, வாக்கிங் போற ஒரு அம்மா கழுத்துல இருந்து செயின் அறுத்துட்டு போயிடுறேன். என்னுடைய அவசர தேவைக்காக நான் பண்ணேன். அது உனக்கு சந்தோஷத்தை கொடுத்ததா இல்லையாங்கிறது கணக்கு இல்லப்பா. உரிமையாளருக்கு எதை கொடுத்தது? உரிமையாளர் ஐயோ பாவி நாசமா போக, ஐயோ திருடன் 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 திருட, வாங்கல வாங்கல வாங்கல, ஐயோ போயிட்டாரு அப்படி சொல்றாங்களா? வெரி குட், வாழ்க வளமுடன். உங்களுக்கு செயின் தான் வேணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற செயினை நான் எடுத்து வந்து கொடுத்துருப்பேனே. இப்போ கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்க நம்பரை அனுப்பி விடுங்க, நான் உங்களுக்கு ஜிபே பண்ணி விட்டுறேன் அப்படி சொன்னாங்கன்னா எல்லா செயினையும் திருடலாம். ஆக இந்த பாதிக்கப்படுறவங்களுடைய சாபம் கொடுக்குறாங்களா, நமக்கு வாழ்த்து கொடுக்குறாங்களான்றதை பொறுத்து தான் நம்முடைய செயல்பாடு அமைய வேண்டும். உதாரணமாக, கோழியை கழுத்தை அறுத்து கொன்று சாப்பிடுவது, ஆட்டின் கழுத்தை அறுத்து கொன்று, எங்கள் ஊரில் ஆடு வெட்டுவாங்க. இங்கே ஒரு அம்மன் கோவில் இருக்கு, அந்த கோவிலில் கடைசி நாள் ஆடு வெட்டி எல்லாருக்கும் சொந்தக்காரங்களெல்லாம் வெளியூரில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வர வச்சிருவாங்க. நீங்கள் ஆடு வெட்டு, கிடா வெட்டு. ஏன்னா சாமிக்கு கிடா தான் பிடிக்கும், பட்டை ஆடு பிடிக்காது. தொலைன்னு இருக்கும், கிடான்னா கம்பீரமாக இருக்கும். அது ஒரே வெட்டில் கழுத்தை வெட்டு, அப்படி ஒரு ரூல் இருக்கு. இல்லைன்னா அது விட்டுப்படலைன்னா அம்மா கோச்சிருக்குன்னு அர்த்தம். அந்த வீட்டில் ஏதோ அம்மனுக்கு கோபமாக இருக்குது, அதனால தான் ஆடு வெட்டுப்படலை. ஐயோ பாவம், இங்கே 2 பேர் ஒரு கயிறை போட்டு இந்த பக்கம் இழுத்து, முன்னாடி 2 பேர் இழுத்து, ஏன்னா அவன் கையில் அருவாள் பெற்றக்கூடாது, பக்கத்தில் போய் பிடிக்க முடியாதுல்ல. சொல்றதுக்கே தான் இருக்கு. கத்துன்னு கத்தும், வெட்டின பிறகும் கத்தும். இப்போ நான் அதை வச்சு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கறி போட்டேன் அப்படின்னா, நீ செஞ்ச பாவம் பிளஸ் உன் சொந்தக்காரன் சாப்பிட்டப்பா. நானா சாப்பிட்டேன், 100 ஆடு வெட்டினேன், எல்லாம் நானா சாப்பிட்டேன், எல்லாம் ஊர்ல உள்ளவங்கலாம் சாப்பிட்டான், சந்தோஷமா சாப்பிட்டாங்க. உனக்கு தான் சந்தோஷமா சாப்பிட்டான், ஆட்டுக்கு சந்தோஷமா சாப்பிடு. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து சாப்பிட்றதுல எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எது பாவத்தை தருமோ சாப்பிடாதீங்க, இது புண்ணியத்தை தருமோ சாப்பிடுங்க. இவ்வளவுதானே, சிம்பிள் தான். ஐயா பயமுறுத்துறாருன்னு நினைக்காதீங்க. இன்னொரு உயிர் கொல்லும் போது நமக்கு ஒரு உணர்ச்சி கூட இல்லை, கொல்லக்கூடாதுன்னு நமக்கு தோணலை அப்படின்னா நிச்சயமாக முக்தி கிடைக்காது. ஆகையால் அது புண்ணியமாகாது, நமக்கு இன்பத்தை தருதுங்கிறதுனால புண்ணியமாகாது. அறுபட்டு செத்த கோழிக்கும் ஆட்டுக்கும் அது இன்பத்தை தந்ததா அல்லது துன்பத்தை தந்ததா என்பதை பொறுத்துதான் நம்ம பாவ புண்ணிய கணக்கில் அது சேர்க்கப்படும். எதுல சேர்க்கிறது? உனக்கு இன்பமா இருந்துச்சு, ஆட்டுக்கு துன்பமா இருக்குது, என்னவா எழுதுறது? இதை உங்களுக்கும் எனக்குன்னா குழப்பமா இருக்கும். ஆடிட்டருக்கு கூட சில நேரம் குழப்பமா இருக்கும், வக்கீலுக்கு கூட குழப்பமா இருக்கும், சிவபெருமானுக்கு குழப்பமே கிடையாது, கரெக்டா எழுதிடுவார். ஆட்டையும் வெட்டி விற்பவருக்கு எவ்வளவு பாவம் சேரும், அதை வாங்கி சாப்பிடுவதற்கு எவ்வளவு பாவம். ஏதோ நானா வெட்டினேன், நான் இருக்கிறத தான் வாங்கி சாப்பிட்டேன், வெட்டின பாவம் அவனைத்தான் சேரும் அப்படின்லாம் பேசக்கூடாது, முட்டாள்தான். காரண காரியம்னு ஒண்ணு இருக்கு. காரியம் நீ சாப்பிட்ற, காரணம் நீ சாப்பிட்றதுனால தான் அதை வெட்டினா. இது வேற அது வேற கிடையாது. சர்க்காரியவாதம்ங்கிறது அதுதான். அதனால 2 பேருக்கும் பாவம் சேரும். அது எவ்வளோ பர்சன்டேஜ் சேரும், யாருக்கு கூட சேரும், குறைச்சி சேரும், நீங்கள் அதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்படியாக நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்பாடுகள் ஆகிய 3ஆல் தான் நாம் பாவத்தையும் புண்ணியத்தையும் சம்பாதிக்கிறோம். நாம் சம்பாதித்த பாவ புண்ணியம்தான் பின்னர் நமக்கு துன்பமாகவும் இன்பமாகவும் வருகிறது. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நாம் சம்பாதித்த பாவ புண்ணியம்தான் நமக்கு, நம் உயிருக்கு அடுத்த பிறவியில அப்போ இன்ப துன்பமாக வருமே தவிர, ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த வாழ்க்கை, தொடர்றதெல்லாம் நாசமா இருக்கு, எதுவுமே உருப்பட மாட்டேங்குது, எல்லாம் எங்க தாத்தன் பண்ண பாவம், அது ஏன் தலையில உட்கார்ந்துருக்கு அப்படிலாம் உட்கார. கதைக்கு வேணா அப்படி சொல்லலாம், பயமுறுத்தத்துக்கு சொல்லலாம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, அப்புறம் தாத்தா தர வந்ததுன்னு அப்படின்னா கணியின் பொங்குறனார் அப்படி சொல்லியிருப்பாரு. தீதும் நன்றும் தாத்தா தர வரும், தீதும் நன்றும் அப்பன் அம்மா தர வரும், தீதும் நன்றும் முப்பாட்டன் பாட்டி தர வரும்.
அது பரிகாரம் பண்றவர், திதி கொடுக்குறவர், சம்பாதிக்கிறதுக்கு வேணா அதை சொல்லலாம். எங்க தாத்தன் பாவம் பண்ணுவான், அதை நான் அனுபவிக்கணும். அவனே இல்லை, நான் அனுபவிக்கிறதுங்கிற கூட அவன் பார்க்க முடியாது. அப்படி எவனோ ஒரு தாத்தன் அவன் ஒரு பாவ செயலை பண்ணியதற்காக இன்று நான் பாதிக்கப்படுவேன்னு சிவபெருமான் என்னை பாதிக்க வச்சான்னா அவனை விட முட்டாள் இந்த உலகத்துல எவனும் கிடையாது. நான் செய்யற புண்ணியம் என் பிள்ளைங்களை சேரும், என் ஒரு பிள்ளைங்க சேர அந்த அந்த உயிர்களோடவே அது டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு. சஞ்சிதம் எங்க இருக்கு? பிள்ளைகிட்ட இருக்கா? நம்ம சஞ்சிதம் பிள்ளைகிட்ட இருக்கா? நம்ம பிராரத்தம் பிள்ளைகிட்ட இருக்கா? எப்படி நான் செய்யற பாவ புண்ணியம் என் பிள்ளைக்கு போய் எப்படி சேரும்? இந்த உயிர் தனி, அந்த உயிர் தனி. இந்த உயிரோட ஆணவ மறைப்பு தனி, அதோட மறைப்பு தனி. என்னுடைய இருவினை ஒப்பு தனி, அதோட இருவினை ஒப்பு தனி. என்னுடைய மல பரிபாகம் தனி, அதோடது மல பரிபாகம் தனி. என்னுடைய முக்தி தனி, அதோட முக்தி தனி. இந்த பிறவில எனக்கு அது புள்ள, போன பிறவில இந்த பிறவில போன ஆவணி மாசம் கணவன் மனைவி, இந்த ஆவணி மாசம் கோர்ட்ல பேப்பர் வாங்கியாச்சு. அப்படி இருக்கிற இந்த வாழ்க்கையில யாருக்காகவோ நல்லா சொல்றேன், தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களை சுத்தி இருக்கிற உறவுகளுக்காக எக்காரணம் கொண்டும் நீங்க பாவ செயலை பண்ணிடாதீங்க. அதுங்க உங்களை காப்பாற்றவே காப்பாத்தாது. அது எதுவா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், கணவனா இருந்தாலும், அப்பா அம்மாவா இருந்தாலும். எங்க அம்மாவுக்கு கறி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கறி வாங்கி சாப்பிடாது. அம்மா அவ பண்ண வேற ஏதோ நல்ல காரியத்துல தேவேந்திரன் ஆயிடுவாங்க, நீங்க நரக குழியில விழுந்து கிடக்கும். அதனால என்னால என் வாயை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுக்காக இதை சாப்பிட்றேன், அதுக்காக பாவம் வருது, அது ஓகே. அவருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்க பாவம் பண்ணாதீங்க. ஐயா இதை மட்டும் நீ பண்ணிக்க, மற்றதெல்லாம் ரசம் நான் வச்சு தர்றேன், சாம்பார் நான் வச்சு தரேன், இந்த கன்றாவியை நீ பார்த்துக்க, இல்லை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு என்னைய கட்டாயப்படுத்தாது. உனக்கு வேணுமா சாப்பிட்டு என்னைய விட்டு, நீ எப்படியாவது அடுத்த பிறவில சமாளிச்சிருவ. இல்லை உனக்கு தெரியாது, இந்த கணக்கே தெரியாது, எனக்கு ஐயா சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நான் இப்போ செய்கிற பாவம் என்னை பிடிக்கும், நான் பாவம் செய்வேன், கணவன் மனைவிக்கு போய் அது சேரும் அப்படின்னா அவன் ஜாலியாக செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், எதை வேணாலும் செய்யலாம். காலம் நியதின்னு ஒரு தத்துவம் இருக்கு, நியதி தத்துவம், வித்யா தத்துவத்தில் 2வது தத்துவம். அது சட்டப்படி தான் எல்லாம் நடக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் பாவம் பண்ணாதீங்க. உங்களுக்காக பாவம் பண்ணுறீங்கன்னா பரவாயில்ல, மற்றவங்களுக்காக பாவம் பண்ணுறதை நீங்கள் ஈஸியாக அவாய்ட் பண்ணிடுங்க. எண்ணங்கள், பேச்சு, செயலாகிய 3ஆல் தான் பாவத்தையும் புண்ணியத்தையும் சம்பாதிக்கிறோம். இதே கத்தி டபுள் எட்ஜ்டு நைஃப்பாங்க, 2 பக்கமும் கட் பண்ணிக்கலாம். அதை காய் நறுக்கி சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம், கழுத்தை அறுத்து கொலை பண்ணுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். அப்படிப்பட்ட கத்தி அது. இதே வாயை வச்சுக்கிட்டு புண்ணியத்தை சம்பாதிக்கலாம். இப்போ அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இதே காதை வச்சுக்கிட்டு புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, பெருமானுடைய புகழை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அறச்செயல்னா எதுன்னு தெரியுது, எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரியுது. எனக்கு அடுத்து பிறவி உண்டா இல்லையா, நீங்கள் போய் ஜோசியக்காரர்கிட்ட கேட்காதீங்க. ஆட்டை வெட்டினியா இல்லையா, அது போல பிறவி உண்டு. அதே மாதிரி வரும், இல்லை மாறி வரலாம், ஆனால் உண்டு. துன்பம் உண்டு, பிறவி உண்டுன்னு சொல்றதை விட துன்பம் உண்டு. பண்ணது பாவம் தானேம்மா, இது பாவத்தை பண்ணிட்டு துன்பம் வராதுன்னு சொல்றதுக்கு நியதி தத்துவம் எப்படி இருக்கும்? பண்றது பாவம், ஆனால் துன்பம் வரக்கூடாது. ஸோ இதெல்லாம் ரொம்ப அடிப்படையானது. உங்கள் வாழ்க்கையில் இந்த பாடம் ஒரு சிறிய மாற்றத்தையாவது உண்டு பண்ணணும்னு நான் கைலைநாதன்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா உங்களுடைய ஆன்ம வளர்ச்சியில் என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன், அதனால வேண்டிக்கிறேன். அதனால் எது நல்லதோ அதை அவசியம் செய்யுங்க, எது நல்லது இல்லையோ அதை தயவு செய்து செஞ்சிடாது. வேற ஒன்றும் நீங்கள் கோயில் கட்ட வேண்டாம், பவானி தியாகராசன் ஐயா போல் நீங்கள் அரண்பணியெல்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் நினைக்கிறது நல்லதை நினைங்க, நீங்கள் பேசுறது நல்லதை பேசுங்க, நீங்கள் செய்கிறது நல்லது செய்யுங்க. இல்லையா பேசாம பாட்டு. ஒரு காலம் தீயது செய்யாது, தீயதை நினைக்க வேண்டாம், தீயதை பேச வேண்டாம், தீயதை செய்ய வேண்டாம். ஒரு காலம் அடுத்தவனுக்காக நீங்க தீயதை பண்ண வேண்டாம். அவன் கணக்கு வேற, உங்க கணக்கு வேற. கடைசியா டாட்டா காமிச்சிடும். பெத்த பிள்ளையா இருந்தாலும்
வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. கடைசி வரை நம்ம செஞ்ச பாவம் புண்ணியம். கண்ணதாசன் அதை சொல்லலை. சொன்னாக்க அவர் சைவ சித்தாந்த பேராசிரியர் ஆயிடுவார். அதனால அதை சொல்லலை. கடைசி வரை யாரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டார். கடைசி வரை யாரோ யாரோ பாவ புண்ணியம்தான். இவ்வளோ ஒரு வாழ்க்கையை கொடுத்து பாவத்தையும் புண்ணியத்தையும் செய்ய வச்சு கடைசியா ஒண்ணுமே எடுத்துட்டு போகாம இங்கேயே விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னா ஏற்புடையதா இருக்கா? கீதா உபதேசத்துல கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்றாரு, நீ எதை கொண்டு வந்தாய் அதை எடுத்து செல்வதற்கு? வரும்பொழுது நீ எதையும் கொண்டு வரவில்லை, ஆகவே நீ போகும்போது எதையும் எடுத்து செல்வதில்லை அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றது எல்கேஜி பிள்ளைக்கு ஓகே. எதையும் கொண்டு வரவில்லை என்றால் மெட்டீரியலை, உடம்ப கொண்டு வரல. நீ வச்சிருக்கிற இந்த எனதுன்னு சொல்லக்கூடிய வீடு, மனைவி, பிள்ளைங்க, படிப்பு, சொத்து, பணம், மொபைல் அதெல்லாம் கொண்டு வரவில்லை. தூளமாக இருக்கின்ற பொருள்களை நீ கொண்டு வரவில்லை. சைவ சித்தாந்த சுடர் படிச்ச மாணவர் கிருஷ்ணனையே கோர்ட்ல நிறுத்திடலாம். கரெக்ட் பண்ணுங்க. முதல்ல கீதா உபதேசத்தை மாத்தி எழுதுங்க. இல்லைன்னா பிராக்கெட் போட்டு நீங்க எழுதி வச்சிருங்க. எங்க போனாலும் நீ எதை கொண்டு வந்தாய் அதை எடுத்து செல்வதற்கு. எதை கொண்டு வந்தாய்? பிராரத்தத்தை கொண்டு வந்தேன். போன அளவுல படிச்சிருக்கோம். பிராரத்தத்தை கொண்டு வரலன்னா வர வேண்டிய அவசியமே இல்லையா? அப்புறம் என்ன எதை கொண்டு வந்தாய்? முட்டாள்தனமான கேள்வியா. இதை கேட்கிறவருக்கு என்ன வேலை? என்னுடைய பிராரத்தத்தை அனுபவிக்க வைக்க வேண்டும். நல்லதையும் தீயதையும் அனுபவித்து இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கின்ற வரை இந்த உடலிலே உயிர் இருக்கிறத காவல்காரன், வாட்ச்மேன் மாதிரி பார்த்துக்கணும். என்னைய தீமை செய்ய வைக்கணும், என்னைய துன்பப்பட வைக்கணும். ஏன்னா துன்பத்தை அனுபவிக்கணும்னா இதை அனுபவிக்கிறனா இல்லையாங்கிற துன்பத்தையும் கொடுக்கின்ற கடவுள் தான் பெருமாள், திருமால், பாலாஜி, கிருஷ்ணன், நரசிம்மர். காக்கும் கடவுள்ன்ற பெயர்ல இருக்கிற தச அவதாரங்களும் இதுதான் பொறுப்பு. எதை கொண்டு வந்தா எதை எடுத்து செல்வதற்கு? எதை பிராரத்தத்தை கொண்டு வந்தேன், ஆகாமியத்தை எடுத்து செல்வேன். இங்க பண்ண பாவத்தெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டோம் அப்படின்னாக்க அப்புறம் என்ன இருக்கு? எதை வேணாலும் பண்ணிட்டு இங்கே விட்டுட்டு போயிடலாம். இங்கதான் விட போறோம்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் பெருசா பண்ணலாங்க பாவத்தை. அது சும்மா அவர் சொல்றாரு, சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றாரு. சைவ சித்தாந்த சுடர் படிச்ச மாணவர்லாம் நீங்க ஏற்றுக்காது. எதை கொண்டு வந்தாய்? பிராக்கெட்ல போடுங்க. பிராரத்தம். எதை எடுத்து செல்வாய்? ஆகாமி. கிருஷ்ணன் உங்களை கூப்பிட்டு கேட்பாரு, என்ன திவரா பதில் சொல்ற? கையிலே அறக்கட்டளை மாணவன் படிச்சிருக்கேன் 13வது அழகுல. ஏன் அப்படின்னா நாம் சம்பாதித்த பாவ புண்ணியம்தான் பின்னர் நமக்கு துன்பமாகவும் இன்பமாகவும் வருகிறது. இதுதான் கண்மம் என்று சொல்லக்கூடிய செய்தி. இது நமது பாவ புண்ணிய கணக்கு புத்தகம். கண்மம், ஆணவம், கண்மம், மாயைங்கிறதுல அந்த கண்மம்ங்கிற மலம் இந்த வினைகள் செய்யறத அதை எப்படி அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணுமோ அப்படி வச்சுட்டு அப்புறமா திரும்ப எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கறதுக்கு பேர் தான் கண்மம் என்று பெயர். இது நமது உயிரை தொடர்ந்து கொண்டே போகும். இங்க பண்ணதை கந்தரகோட்டையிலே விட்டுட்டு போயிடலாம், சுவிட்சர்லாந்துல பண்ணதை சுவிட்சர்லாந்துலேயே விட்டுட்டு போயிடலாம் அப்படிலாம் கிடையாது. இந்த பிறவியில புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி, புழுவா இருக்கும்போது பண்ண பாவமும் இந்த மாணிக்க வாசகனாகி என்னை சேர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. சொல்றது மாணிக்க வாசகர், நான் புல்லாக இருந்தேன், நான் புழுவாக இருந்தேன், நான் பூடாக இருந்தேன், நான் விலங்காக இருந்தேன் அப்படின்னா குழப்பமா இருக்குல்ல? நீ மாணிக்க வாசகர் தானே, நீ விலங்காக பல்விலங்குன்னு சொல்றிய, பல்மிருகம்னு சொல்றிய. பல்மிருகம்னு சொல்ற, அது மிருகம் தானே. அது சிங்கம் புலியா இருந்திருந்தா சிங்கம் புலின்னு சொல்ல வேண்டியதானே. நான் சிங்கம் புலியாக இருந்தேன்னா குழப்பமா இருக்கேப்பா. அப்பதான் நமக்கு புரியுது, நான் என்று சொல்வது என்னுடைய உயிர். அந்த உயிருடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. உருவத்தை மாத்திக்கிட்டே தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. நம்ம ஒரு 7 நாள் பயணத்துல போறோம்னா முதல் நாள் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்போம், அடுத்த நாள் குளிச்சுட்டு வேற ட்ரெஸ் போட்டிருப்போம், அடுத்த நாள் ஒரு பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ட்ரெஸ் மாறிக்கொண்டே இருக்கிறது தம்பி. 84 லட்சம் யோனி பேதங்கள் தான் மாறுதே தவிர உயிர் தொடருது. அதனால தானே மாணிக்க வாசகர் புழுவா இருந்தேன், புல்லா இருந்தேன், மிருகமா இருந்தேன், அதா இருந்தேன், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த 16 வயசுல மாணிக்க வாசகர் பிறந்த காலத்திலேயே அவ்வளவு கஷ்டப்பட்டார் இல்லையே? முன்னால அப்படிலாம் இருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்தது எது? உடல் கிடையாது, உயிர். இதுல இருந்தே நமக்கு தெரியுது உயிர் என்பது இந்த பிறவியோட செத்து போற ஒரு பொருள் கிடையாது என்று. உயிர் தான் நமக்கு முக்கியம்.
உடல் முக்கியம் கிடையாது. கறி சாப்பிடும் பொழுது நமக்கு உயிருக்கு பாவம் செய்யறது, உடலுக்கு அப்படி செய்யறது. இது நல்ல ஆண் அழகனா காமிச்சிட்டு பாவம் இது இங்கேயே விட்டுட்டு போயிடும். எந்த ஒரு ஆண் அழகு நீங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே ஏதாவது இந்தியா மிஸ் யூனிவர்ஸ் எல்லாம் வந்து நேரடியா அங்க இதுக்கு போயிட்டாங்க, சொர்க்கத்துக்கு போயிட்டாங்களா? அப்படியா சொல்றாங்க? அவங்க பாடியும் ஐஸ் பெட்டியில தான். இவர் ஒலிம்பிக்ல மெடல் வாங்கியிருக்கிறாரு, அதிகமான வெயிட் லிஃப்டிங் பண்ணுது. அதனால அவர் என்ன நேரடியாக கூட்டு போவாங்களா? கூட்டு போக மாட்டாங்க. இங்கேதான் மண்ணிலையோ நெருப்புலையோ எரிச்சு ஆகணும் உடம்ப. வேற வழியே கிடையாது. அது உயிர் தான் இந்த பயணத்தை தொடர்கிறது. உயிருக்கு எந்த விதமான தடங்களும் தொந்தரவும் பிரச்சனையும் கொடுக்காம நம்ம பார்த்துக்கணும். ஏற்கனவே இந்த உயிர் ஆணவ மலத்துக்குள்ள மாட்டி சிக்கி தவிச்சு காட்டுக்குள்ள இருந்தவனை காப்பாத்தி திரும்ப கடலுக்குள்ள போட்ட மாதிரி ஆயிடும். அந்த வனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதமா பெயவனை வேண்டி கொண்டு வந்தான் அடி ஒரு தோண்டி அதை கூத்தாடி போட்டு. அப்படி நம்ம வாழ்க்கையை போட்டு உடைச்சிடக்கூடாது. இந்த வாழ்க்கையை பயனுள்ள வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். என்ன பிறவி, எப்படிப்பட்ட உடல், எந்த உலகம், எந்த ஊர், என்னென்ன இன்பங்களை அனுபவிப்போம், என்னென்ன துன்பங்களை அனுபவிப்போம் என்பதெல்லாம் முடிவு செய்யப்படும். பல கோடி முறை திரும்ப திரும்ப பிறப்போம், இறப்போம். பிறந்தா இருந்துதானே ஆகும். பிறக்கலைன்னா இறக்க வேண்டாம், பிறந்தால் இறக்க வேண்டும். ஐயோ இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லையா என்றால் தீர்வு உண்டு. அப்படியா? இவ்வளோ பெரிய பயமுறுத்திக்கிட்டே இருந்தீங்க 1 மணி நேரமா, கடைசியா ஈஸியான பிரச்சனைன்னு சொல்றீங்களே. தீர்வு உண்டு, அதுவும் எளிய தீர்வு. என்ன எளிய தீர்வு? இருவினை ஒப்பு. இந்த வினை, நல்வினை தீவினை இருக்கு. நல்வினை இன்பத்தை தருகிறது, தீவினை துன்பத்தை தருகிறது. போன பிறவிகள்ல நான் என்ன நல்வினை செய்தேன், என்ன தீவினை செய்தேன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போ இன்ப துன்பமாக எனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு இன்பம் எப்படி வருது? சைவ சித்தாந்தம் படிக்கிறேன், சைவ சித்தாந்தத்தை சொல்லித்தர்றேன் அப்படிங்கிறதுல எனக்கு இன்பமா இருக்கு. துன்பம் என்ன துன்பமா இருக்கு? முடி கொட்டிக்கிட்டே இருக்கு, வெள்ளையாகுது, கருப்பா இல்லை, கருன்னு இல்லாம முடி கொட்டுதுங்கிறது ஒரு பெரிய துன்பமா இருக்கு. ஆக இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் தான் நம்ம அனுபவிக்கிறோமே தவிர அந்த வினையை இப்ப நம்ம அனுபவிக்கல. அதோடைய மாடிஃபைடு வெர்ஷனை தான் நம்ம அங்கே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆக இதுல இருந்து நமக்கு ஒரு இதை அனுபவிக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? இன்னொரு துன்பத்தை நம்ம பண்ண ஆரம்பிச்சிடறோம். அதுல இருந்து நம்ம மீள வேண்டும் என்றால் இந்த துன்பத்தை, இப்ப நடக்கிற துன்பம் நம்ம வேற ஒரு துன்பத்தை செய்ய தூண்டக்கூடாது. அப்ப இதை என்ன பண்ணணும்? துன்பத்தை துன்பமா எடுத்துக்கலன்னா தவறு செய்ய மாட்டோம். ஒரு உதாரணத்துக்கு யாராவது என்னை அடிச்சிடுறாங்க. நீவா அடிச்ச, நான் யாருன்னு காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி, உன்னையே அடிச்சா மட்டும் இல்லை உங்க அப்பாவே அடிக்கிறேன் அப்படின்னு போனா அதுக்கு பேர் ஆகாமியம். இப்போ பைபிள்ல ஃப்ரீவில்னு சொல்லுவாங்க. ஃப்ரீவில் பைபிள் படிக்கிறவங்களுக்கு தெரியும். உயிருக்கு வந்து அந்த இதுவா அதுவான்னு முடிவு பண்ணிக்கிற ஒரு சாய்ஸை இறைவன் கொடுத்துருக்கிறார். அந்த சாய்ஸ் படி ஆக்ஷன் உயிருக்கு ஒன்றும் பண்ண முடியாது. என்னை அடிச்சது என்னுடைய வினைப்படி அடிப்பட்டது. அது யார் அடிச்சான், எவன் அடிச்சிருந்தாலும் என்னுடைய பாவத்தை கழிக்கிறதுக்காக தான் அடிச்சிருக்கான். அது மாமியார் அடித்தாலும் சரி, மருமகள் அடித்தாலும் சரி, கணவன் அடித்தாலும், மனைவி அடித்தாலும், நண்பன் அடித்தாலும், போலீஸ் அடித்தாலும், அடியை வாங்குகிறோம் என்றால் இந்த அந்த வலிதான் நம்ம அனுபவிக்கிறோம். அடிச்சவரை நம்ம அனுபவிக்கல, அவர் அரைச்சிட்டு போயிட்டாரு. நமக்கு அனுபவத்தை கொடுப்பது எது? அவர் போட்டிருக்கிற காக்கி சட்டையா கருப்பு சட்டையா கிடையாது. நமக்கு அனுபவத்தை கொடுப்பது இங்க ஸ்கின்ல வலிக்கிறது தான் அனுபவத்தை கொடுக்கும். அதனால அம்பை எய்தவனை நொந்து அம்பை நொந்து பிரயோஜனம் இல்லை. அம்பை எய்தது யாரு? நான் செய்த பாவம். அந்த பாவங்கள் இன்ப துன்பமா வருது. இதுல இருந்து மீள்வதற்கு என்ன வழி என்றால், இன்பத்தை இன்பமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்பம் வரும்போது ரொம்ப ஆட வேண்டாம். அதை முதல்ல பழகும். ஏன்னா அது ஈஸி. துன்பம் வரும்போது நீ துன்பத்தை எடுத்துக்க வேண்டாம்னு சொன்னா அது கஷ்டம். அது வலிக்கிறவளுக்கு தான் தெரியும் வலி. உங்களுக்கு என்ன முழங்கால் வலியா? முழங்கால் வலிக்கலன்னு நினைச்சுக்கோங்க. எப்படியா வலிக்கலன்னு நினைச்சுக்குவேன்? வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, எங்க அம்மா இறந்துட்டாங்க, இறக்கலன்னு நினைச்சுக்க, அம்மா கூடவே இருக்காங்கன்னு ஐயோ என்ன நினைக்கிறது, இறந்துட்டாங்கய்யா அப்படின்னா அப்புறம் என்ன நினைக்கிறதெல்லாம் வச்சு அதை பண்ண முடியாது.
அதனால துன்பம் வரும்போது நமக்கு முழு கண்ட்ரோல் நம்மகிட்ட இல்லை. நாம் நம்முடைய திறமைகளையும் நம்முடைய தகுதியையும் நம்முடைய ஆற்றலையும் இழந்து விடுகிறோம் அந்த இன்பத்துல துன்பத்தில். ஆனா இன்பம் வரும்போது நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இன்பம் வரும்போது இப்போ கையிலே ஐயா இருக்காங்க, கையிலே ஐயா பெரிய கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லும்போது அப்படியா என்று சொன்னால் நாளைக்கு கையிலே ஐயாவா நம்பர் 1 ஃப்ராடு அப்படின்னு ஏதாவது சொல்லும் பொழுது அப்படியே மனசு பாதிக்கும். ஏன் அவர் பெரிய சிவமாரிங்கும் போது காலரை தூக்குன ஒரு காரணத்தினால அதை அனுபவிச்சு கத்துக்கிட்டதுனால பழகிட்டதுனால என்னுடைய உடலும் என்னுடைய இதயமும் என்னுடைய அந்த கரணங்களும் அந்த துன்பத்தையும் அது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கும். அப்படியா நம்மளை புகழ்றாங்களா, ஓகே, அவங்க ஆன்மா அவங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறாரு, ஓகே, வாழ்க வளமுடன். பாத பூசை பண்றாங்களா, ஓகே, சிவபெருமானுக்கு பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்க கால் எங்க இருக்குன்னு தெரியல, பெருமாளாலே கண்டுபிடிக்க முடியல, இப்படிப்பட்ட காலை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதனால இந்த காலில் அவங்க பூ வைக்கிறாங்க, பொட்டு வைக்கிறாங்க. சிவபெருமானே, நீ தான் காலை இங்க வச்சிருந்திருக்கணும் இந்த அடியார்களுக்காக. நீ வைக்காத ஒரு காரணத்தினாலேயோ இல்லை நான் ஈஸியா இருக்கேங்கிறதுனாலையோ இந்த காலில் வைக்கிறாங்க. அவங்க என் காலா நினைச்சு வச்சாலும் வச்சுக்கிட்டு போகட்டும். ஆனா எனக்கும் உனக்கும் தான் தெரியும் இது உன்னுடைய கால். இன்னொரு கொஞ்ச நேரத்துக்கு இந்த கால் உன் காலா நினைச்சுக்க அப்படின்ட்டு நம்ம பேசாம நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க, ஆகவும் ஆகி நின்ற நிப்பான் தாழ் வாழ்க, ஏக நிலைகன் இறைவனடி வாழ்க அப்படின்னு 6 முறை வாழ்த்து சொல்லிட்டு பேசாம இங்க என்ன ஊத்துனாலும் சரி, காலில் எண்ணெயை ஊத்துனாலும் சரி, தண்ணியை ஊத்துனாலும், சூடா இருந்தாலும், பொட்டு வச்சாலும், 2 பொட்டு வச்சாலும், சந்தனம் வச்சாலும், குங்குமம் வச்சாலும், சிவனே அப்படின்னு நம்ம இருந்து அந்த இன்பத்தை ஏற்றுக்கொள்வதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டோம் அப்படின்னா துன்பம் நம்மை பாதிப்பதிலிருந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வெளியில வந்துடும். அதுக்கு நம்ம முயற்சி எடுக்க வேண்டாம். முயற்சி எடுத்தா ஃபெயில் ஆயிடும். இங்க அடிச்சா அங்க சரியாயிடும், இதை சரி பண்ணிட்டா அங்க சரியாயிடும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தர்றது. நான் சொல்லலை, வள்ளுவர் சொல்லியிருக்காரு. யாராவது திருக்குறள் பதிவு செய்ய முடியும்னா சொல்லுங்க. இப்போ நான் சொல்ற கருத்தை திருக்குறள்ல வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. இன்ப துன்பங்கள்ல இன்பத்தை நீ அனுபவிக்காம இருக்க கத்துக்கிட்டாலே நீ துன்பத்தை அனுபவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் குறள் நம்பரோட அந்த குறளை பதிவு செய்யுங்க. சரி, அப்படி செய்யும் பொழுது நமக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன வரும்? இன்பம் வரும்போது புகழும்போது மயங்கலை அப்படின்னா இகழும்போது அழுக வேண்டியதில்லை. புகழும்போது மயங்கியிருந்தோம் அப்படின்னா இகழும்போது அழுதுதான் ஆக வேண்டும். ஏன்? அதை அனுபவிச்சதுனால இதை அனுபவிச்சுதான் ஆகும். அதை நம்ம அனுபவிக்கல, தள்ளியே வச்சிருந்தோம். ஓகே, இது கைலை ஐயா. கைலை ஐயா யாரு? இப்பத்தானே கைலை ஐயா. போன பிறவியில கைலை ஐயா கிடையாது, அடுத்த பிறவியில கைலை ஐயா கிடையாது. இந்த பிறவிலேயே இந்த நிலையில நம்மளை வாழ்த்துறாங்க. இன்னும் ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வந்துச்சுன்னா நம்மளை தூத்துவாங்க. அதனால அவங்க வாழ்த்துவதும் தூத்துவதும் எல்லாம் அது உங்களோடவே நின்றுக்கட்டும், நம்ம பாதிக்க வேண்டாம். என்னுடைய உடலை பாதிக்கட்டும், அது நான் தவிர்க்க முடியாது. அந்த துன்பத்தை இப்போ எனக்கு ஒரு விரல் மடக்க முடியலைன்னு ஒரு பிரச்சனையா வருது, இந்த துன்பம் வருதுன்னா இந்த உடலை நம்ம மாத்திரமோ இல்லையோ நம்மளுடைய உயிரளவுல இது எந்த பாதிப்பையும் எனக்கு ஏற்படுத்தாது அப்படின்னு நம்ம தெளிவா இருந்துட்டோம்னா துன்பம் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. இது உடனே நடந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். இதுல இன்பமா வரும்போது அப்படி மேல குதிக்கிறது, துன்பமா வரும்போது இப்படியே படுத்தே கிடக்கிறது, லைட் ஆஃப் பண்ணிட்டு, யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை, ஆஃப் பண்ணிட்டு சும்மாவே அழுதுகிட்டே படுத்து கிடக்கிறது. இப்படி இல்லாம கொஞ்சம் இன்பம் வரும் பொழுதும் ரொம்ப குதிக்காம ஓரளவு அப்படி பரவாயில்ல, நம்மளால ஒரு 4 பேர் நல்லா இருக்காங்கன்னா நல்லதுதான் அப்படின்ட்டு அதை கொஞ்சம் தள்ளி வச்சு சிவாய நம்மன்னு சொல்லி வச்சுக்கிட்டே இருக்கணும். துன்பம் வரும்போது என்னவோ காரணம் ஏதோ தவறு பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன், தெரிஞ்சு பண்ண மாதிரி தெரியல, தெரியாம ஏதோ தவறுகள் பண்ணியிருப்போம், அதுக்குண்டான தண்டனை. ஓகே, இப்படி அவமானப்பட்டு தான் இந்த பாவத்தை கழிக்கணும்னு இறைவன் முடிவு பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுதான் செய்யலாம், நமச்சிவாய 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 சிவாய நம சிவாய நம சிவாய நம. அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே பழகிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அப்புறம் அந்த முன்னாடி பெருசா மேல கீழே ஏறினதை கொஞ்சம் குறைஞ்சு வந்து ஒரு பாதையில வரும். அப்படி வர்ற நிலைக்கு பெயர் இரு வினை ஒப்பு என்று பெயர். ஆக்சுவலா இந்த பெயர் இரு வினை ஒப்புன்னு இருக்கக்கூடாது, இன்ப துன்பம் ஒப்புன்னு இருக்கணும். ஏன்னா நம்ம
வினைய நம்ம பண்றது இல்லைல்ல. ஏன் இப்படி பேர் வச்சாங்கன்னு தெரியல. வினை நடந்துருச்சு. வினைக்கு உண்டான இன்ப துன்பம் தான் இப்ப வருது. ஆக நான் வினைய போய் ஒப்பா எடுத்துக்க முடியாது. நான் ஒரு ஆட்ட கொன்னு சாப்பிட்டேன். இப்ப எனக்கு அது மூட்டு வலியா வருது அப்படின்னா, இப்ப ஆட்ட கொன்னத போய் நான் எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? அது கடந்த 52 ஞாயிறு சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் நான். அதெல்லாம் என்னோட கண்ட்ரோல தாண்டி போயிடுச்சு. இப்ப என்ன என்கிட்ட இருக்கு? இப்ப நான் அழுகிறதா? சிரிக்கிறதா? நான் என்னுடைய கவலையை போக்கிக் கொள்வதற்காக தவறான பாதைகள்ல போய் ஒரு போதைப் பொருள் பயன்படுத்துறேன், நான் குடிக்கிறேன், அப்படி போறதா? இல்ல நான் திருமுறையை எடுக்கிறேன், ஒரு திருவாசகத்தை படிக்கிறேன், ஒரு சிவனடியாருக்கு ஃபோன் பண்றேன், ஒரு கோயில்ல போய் உழவாரம் பண்ணிட்டு வர்றேன், அப்படி போறதா? அப்படிங்கிற ஒரு முடிவை தான் நம்ம இப்ப இத எடுக்க முடியும். ஆக நமக்கு ஒப்பு எதுல வரணும் அப்படின்னா, எழுதிக்கங்க பக்கத்துல. இருவினை ஒப்பு ஓகே, ஆசிரியர்கள் குடுத்துருக்காங்க. இது அடியனுடைய தனிப்பட்ட சிந்தனை இது. ஓகே, இது நூல்ல இருந்து நான் சொல்லல. என்னோட ஆசிரியர் கந்தசாமி அதை கேட்டாங்கன்னா ஒத்துக்குவாங்களா இல்லையான்னு தெரியல. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது இன்ப துன்ப ஒப்பு அப்படின்னு எழுதி கொள்ளலாம். அதைத்தான் நம்ம ஒப்பா பார்க்க முடியும். எனக்கு இன்னைக்கு ஒரு துன்பம் இருக்கு, சரி ஏதோ ஒரு காரணம் இருக்கு, நமக்கு தெரியல, தெரியாம அது இறைவனுக்கு தான் தெரியும். இறைவன் கருணையாளன். இறைவன் கருணையை தாண்டியும் எனக்கு இது துன்பமா வருது அப்படின்னா, அப்போ அதை விட பெரிய துன்பம் நான் பண்ணியிருக்கேன். நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, என்னோட தம்பியோட கடையில போய் நான் ஒரு துணி எடுக்கிறேன். தம்பி இருக்காரு, அவரு ஒரு 500 ரூபாய் துணியை ஒரு 50 ரூபாய்க்கு எனக்கு கொடுக்குறாரு. அப்போ 50 ரூபா வாங்கிட்டானே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம அண்ணனுக்கு தாண்டி தெரிஞ்சும் அவரு ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு போங்கன்னு சொல்றாரு அப்படின்னா, அப்போ ஓகே, 450 ரூபா குறைச்சிருக்கிறாரு. அது போல நம்ம துன்பப்படுகிறோம் என்றால் இறைவன் நம்ம மேல கருணை கொண்டும் அதுக்கப்புறமும் இந்த துன்பத்தை நம்ம அனுபவிக்க வேண்டியது இருக்கு. நம்ம அனுபவிக்கிறது மட்டும் கிடையாது. நம்ம துன்பத்தை கொடுத்துட்டு சிவபெருமான் ஓடி போயிட முடியாது. பார்வதியோட ஒன்றாயிதான் லைஃப் லாங் இருக்கிறாரு. அனாதியிலேயே ஒன்றாய்தான் இருக்கிறாரு. இப்போ இந்த கந்தரகோட்டைக்கு வந்த பிறகு கிடையாது. அனாதியில இருந்தே ஒன்றாதான் இருக்காரு. ஒன்றாகவே இருக்கின்றான், உடனாகவே இருக்கின்றான். நான் இன்பத்தை எது மூலம் இன்பத்தை அனுபவிச்சாலும், அவர் சாராயத்தை பிடிச்சி வா அப்படின்னு சொன்னாலும் சிவபெருமானும் சேர்ந்து ஆடினாதான் என் உயிர் ஆடும். என் உயிர் ஆடினாதான் என் உடல் ஆடும். உடல் ஆடுதுன்னா உயிர் ஆடுதுன்னு அர்த்தம். உயிர் ஆடுதுன்னா சிவம் ஆடுதுன்னு அர்த்தம். சிவம் இல்லாமல் நான் இந்த போகத்தையே அனுபவிக்க முடியாது. கெட்ட போகத்தையும் அவன் இல்லாம அனுபவிக்க முடியாது. சிவமாக்கினான்னா கூட, இன்பத்தை கூட சிவமாக்கி என்னை ஆண்ட, உன்னை சிவமாக்கிட்டேன்டா அனுபவிடான்னு அவன் சொன்னாதான் நம்ம அனுபவிக்க முடியும். நம்மளா வந்துருச்சு, நம்ம ஸ்டாப்பிங் வந்துருச்சு போல் இருக்கு, இறங்கிடலாம், நம்ம வர வேண்டிய இடம் வந்துருச்சு, இல்லை அவன் சொல்லணும் நீ வர வேண்டிய இடம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லணும். அதனால இந்த இரு வினை ஒப்புங்கிறதுல எல்லாருமே ஒரு ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கொஞ்சம் பயிற்சி செஞ்சு பாருங்க. துன்பம் வரும் பொழுது அதை நீங்கள் இன்பமாக எடுத்துக்கங்கன்னு நான் சொன்னேன்னா அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது. இன்பம் வரும்போது ஆடுறதை குறையும். புகழ்ச்சி வரும் பொழுது, இகழ்ச்சி வந்தா எப்படி நம்மளால தாங்க முடியாதோ அது போல புகழ்ச்சியையும் நான் தாங்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்க எடுத்துக்கணும். ஊருக்காக இப்ப நான் பல இடங்களுக்கு போறேன், சால்வை போத்துறாங்க, இப்போ போட்டோ எடுக்கிறாங்க. எனக்கு அந்த ஷால், ஒரு ஷால் கூட எங்க வீட்டுல கிடையாது, ஒன்றும் நான் போட மாட்டேன். கடைசியா கூட்டு போகும்போது எதையும் கலட்டணும்னு கஷ்டப்படவே வேண்டாம். இது ஒண்ணுதான் இருக்கு, வேற எதுவும் போடுறது. கலெக்டர் நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம்ல அதுக்காக. அதனால நமக்கு என்ன போடுறாங்க, ஷாலை போட்டு அதை போட்டோ எடுத்துன்னு 1,00,000 போட்டோ எடுத்தாச்சு. நீ 1,00,000 போட்டோ எடுத்தாச்சு, இன்னும் ஒரு 10 போட்டோல மட்டும் என்ன அப்படி 1,10,000 போட்டோ அச்சீவ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன சொர்க்கம் கொடுக்க போறாங்களா? ஓகே, உயிர்கள் ஆசைப்படுது, ஐயாவோட வந்திருக்கு, ஐயா உங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஓகே எடுத்துங்க. ரைட். ஐயா உங்களுக்கு சால்வை போத்தலாம், ஓகே போத்துங்க. மாலை பார்ப்போம், ஓகே போடுங்க. தலையில ஒரு கிரீடம் மாதிரி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், ஓகே வைங்க, வச்சுப்போம். ஓகே, ஆன்ம வளர்ச்சி இருக்குன்னா வைங்க, ஆன்ம தளர்ச்சி இருக்குன்னா தயவு செஞ்சு கிட்ட வராதிங்க. வேற இந்த ஷாலால என்னுடைய ஆன்மா வளருதான்னா நிச்சயமா வளராது, உங்களுக்கே தெரியும். ஷாலால நான் முத்திக்கு போவேனா? நிச்சயமா போக முடியாது. நான் எனது இருக்கிற வரைக்கும் போக முடியாது. அந்த ஷாலை நான் போத்தி நின்று
போஸ் கொடுக்குறேன் அப்படின்னா முக்திக்கு சத்தியமா போக மாட்டேன் என்று அர்த்தம். ஆனா நான் போஸ் கொடுக்கும் பொழுது போட்டோவுக்காக கொடுக்குறேனே தவிர என்னுடைய ஆன்மாவுக்காக கொடுக்கல. என்னுடைய ஆன்மாவும் அதை ஏத்துக்கிட்டு அது போல எங்கெங்கெல்லாம் ஷால் போடுவாங்களோ அங்கெல்லாம் போகணும். போறதுக்கு முன்னாடியே சொல்லிடணும். 500 ரூபாய்க்கு குறைஞ்சி ஷால் போட்டாக்க போட வேண்டாம், அது எனக்கு இன்சல்ட். அது 50 ரூபா துண்டெல்லாம் போடாதீங்கன்னு நம்ம பிஏயை வச்சு முன்கூட்டியே சொல்லிடணும். நான் வந்தேன் அப்படின்னா எனக்கு ஏசி ரூம் இருக்கணும், கார் இருக்கணும், சால்வை இது மாதிரி இருக்கணும். குறைஞ்சபட்சம் 100 பேர் இருந்தால் தான் நான் பேசுவேன். நான் கொண்டு வர்ற புக்கெல்லாம் அங்கே விற்கணும். 500 புக்கு விற்கணும். சிடி கொண்டு வருவேன், அதுவும் விற்கணும். அப்புறம் ஃபோட்டோ எடுக்கணும், லைவ் கவரேஜ் கொடுக்கணும். இதெல்லாம் இதுக்கு இப்படி ஒரு அம்மா இருக்காங்க பேசுறதுக்கு, இப்படி ஒரு ஐயா இருந்தாங்க, ஒரு சண்முகம்னு ஒரு ஐயா. இப்போ அப்படி பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல. ப்ளஸ் எனக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்கணும் பேசுறதுக்கு. சிவனை பற்றி பேசுறதுக்கு இத்தனை லட்சம் இருக்கு. ஆக திரும்ப 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 நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது இன்பத்தை அனுபவிப்பதை நம்ம அவாய்ட் பண்ணுறது நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது. துன்பத்தை அனுபவிப்பதை அவாய்ட் பண்ணுறது நான் சொல்லலாம், ஆனால் அது அந்த அந்த நேரத்தில் நம்மளால் தாங்க முடியாது. ஆகையால் இதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டவன் அதை ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணலாம். வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். யார் கொடுத்துருக்குறாங்க? சசி கலாவதிநாதன். சசி கலாவதிநாதன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முன்னால் பொன்னமாளமா கொடுத்துருக்காங்க பாருங்க. எல்லாரும் கமெண்ட்ஸ் பாருங்க, எழுதிக்கங்க. இன்பத்துள் சூப்பர் சூப்பர், எல்லாரும் குறிச்சுக்கங்க. அடுத்த எடிஷன்ல பொன்னமாளமா இந்த குரலையே கூட போடலாம். 620 என்ன கொடுத்துருக்காங்க? அம்மா இன்பம் என்னமா கொடுத்துருக்கீங்க? சசிமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இடுக்கன் வருங்கால் நகுக அதனை எடுத்துருது. அது இல்லைம்மா, வாசிகிம்னி ஆண்டி, அது இல்லை. இடுக்கன் வருங்கால் நகுக. ஓகே ஓகே, அருமை அருமை வாசிகம்மா, சிறப்பாக சொல்லியிருக்கிறீங்க. இதுவும் ஒரு புது சிந்தனை தான். நான் இந்த குரலை தேடலை, நான் தேடினது இதுதான். இன்பத்துள் இன்பம் விளையாதான். எனக்கு ஒரு புகழ்ச்சி வரும் பொழுது அதை புகழாக உயிருக்கு ஏத்தலை, ஊருக்கு ஏற்றிக்குவேன். உங்க முன்னாடி நான் எத்தனை முறை பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லுவேன். உங்களுக்காக சொல்றது, என்னுடைய ஆன்மாவுக்காக சொல்லலை. என்னுடைய ஆன்மாவுக்கு நான் அப்படி சொன்னேன்னா எனக்கு சத்தியமா நரகம் தான். அது எனக்கு தெரியும். சிவபெருமானுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அப்புறம் எப்படி நான் அதை செய்ய முடியும்? நான் கைலை அறக்கட்டளையின் நிறுவனர், இந்த அறக்கட்டளை எனது, இந்த பொற்காசு திட்டம் எனது, நான் எனதுன்னு இந்த 2 வார்த்தை மட்டும் தமிழ்ல பிடிக்காது சிவபெருமான். மாணிக்க வாசகராவது எனக்கு 10 விஷயம் பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அச்சப்பத்து. புற்றில்வாள் அரவு மஞ்சேன், பொய்யர்தம் மெய்யும் மஞ்சேன், கற்றைவார் சடையம் மண்ணல், கண்ணுதல் பாதம் நன்னி, மற்றுமோர் தெய்வம் உண்டென நினைந்து என் பெம்மார்க்கு அற்றில்லாதவரை கண்டால் மஞ்சுமாரே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் அப்படி சொல்றாரு. சிவபெருமானுக்கு பயத்தல்ல, கோபத்தை உண்டு பண்ணக்கூடியது 2 வார்த்தைகள். நீங்க எந்த வரலாறு, நீங்க வேதாந்தம், சித்தாந்தம், பித்தாந்தம், கொத்தாந்தம், ஆதிசங்கரர் சித்தாந்தம், சாக்கியர் சித்தாந்தம், சமணர் சித்தாந்தம், எதை படித்தாலும் சிவபெருமானுக்கு கோபம் வந்தது அப்படின்னு அங்க இருந்துச்சுன்னா, அந்த சீன் அப்படி இருந்தாலே போதும், எழுத்துல இல்லைன்னா பரவாயில்ல. அப்படி ஒரு சீன் அங்க நடந்தது அப்படின்னாலே அங்க இருக்கிறவன், முன்னால இருக்கிறவன் நான் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பான் அல்லது செஞ்சிருப்பான். வேற ஒரு காலம் அவருக்கு கோபம் வராது. நான் சொல்லியிருப்பான், இல்லைன்னா எனது, என்னோடதுன்னு சொல்லியிருப்பான். இது என்னோடது, என் படிப்பு, என் உழைப்பு, என் வீடு, என் காடி அப்படி சொல்லியிருப்பான். உன் காடி எங்கேருந்து வரும்? காடி நீ வந்ததே அவனுடைய அருளால வந்திருக்கும் போது நீ வாங்கின கார் மட்டும் உன்னோடதான் இருக்கு. ஆக இறைவனுக்கு கோபத்தை தரக்கூடியது, தமிழை வளர்த்த தமிழ் செல்வத்துக்கு பிடிக்காத 2 வார்த்தைகள் நான், எனது. அதை நான் அந்த நான் வரும்போது நான் மேலே ஏற்றிக்கிறது பார்வைக்காக ஏற்றிக்குவேன். மற்றவர்களை சிரிக்க வைக்கவோ உற்சாகப்படுத்தவோ அவர்கள் ஆன்ம வளர்ச்சிக்காகவோ ஒரு டிராமாவுக்காக பண்ணுவோமோ தவிர, உண்மையிலேயே என்னுடைய உயிர் அதை விரும்புச்சு அப்படின்னா சிவபெருமான் மேல சத்தியமா நான் திருவடிக்கு போகவே முடியாது. சிவபெருமானை கூப்பிட்டாலும் நான் சொல்லிடுவேன், சாமி நான் பல முறை இந்த நான் எனதுங்கிறத மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு இருக்கேன், அதனால எனக்கு நீங்க எந்த ஒரு நன்மையும் செய்யாதீங்க, நான் தகுதி இல்லாதவன் அப்படி சொல்லுவேன். மாணிக்கவாசகர் பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு, எனக்கு என்ன தகுதி இருக்கு நீ இதை எனக்கு கொடுத்ததுக்கு,
எந்த தகுதியை வச்சு நீ எனக்கு கொடுத்த? ஆனந்த மாலை. சீலம் இன்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி சரியை செய்யல, கிரியை செய்யல, யோகம் செய்யல, ஞானம் செய்யல, ஆனா எனக்கு ஞானத்தை கொடுத்துட்ட. நீ முட்டாளாதான் இருக்கணும், ஆனா நீ முட்டாளா இருக்க வாய்ப்பு இல்லை. இல்லைன்னா பெருங்கருணையாளனா இருக்கணும், அதுவாத்தான் இருக்கணும். இது ரெண்டு தான் சாய்ஸ். அடிமுட்டாளா இருக்கணும், இல்லைனா அடிமுடி காணாத ஒரு அடிமுடியை காட்டாத ஒரு பெருந்தலைவனா இருக்கணும். ரெண்டாவதா சொன்ன தலைவன். அதனால தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை சங்கரர். 6 கொலோ சதுரர். பழைய பிளாஸ்டிக் பாத்திரம், பழைய பிளாஸ்டிக் குடம் செகண்ட் ஹேண்ட் சேல்ஸுக்கு வாங்கிக்கிட்டு புது தங்க காசு கொடுக்குறேன்னு சொல்றிய, திவால் ஆயிடும் பாவம் பிஸ்னஸ். இது ஒரு பிஸ்னஸா? இது ஒரு நியாயமா இதுன்னு கேட்குறாரு. அதுபோல நாம் இந்த நான் எனது என்பதை முதல்ல செயல்ல காமிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வரணும். கோயிலுக்கு போனால் நம்மளை முன்னாடி நிற்க வைக்கணும். இன்னைக்கு நம்ம தானே உபயதாரர். அவர் ஐயர் படிக்கும் பொழுது நம்ம பேரை படிக்கணும். துரைசாமி, உத்திர நட்சத்திரம், அப்புறம் வேற, அப்புறம் வேற, அப்புறம் வேற, அவன்கிட்ட போய் 100 ரூபாயை கொடுத்துட்டு கையை கட்டிக்கிட்டு நிற்க. யான் விரும்பும் அர்ச்சனை இப்பாட்டே ஆகும். தோடுடைய செவியன் விடை ஏறியோர் வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. இதை விரும்புவாரா? அப்புறம் அம்மா அடுத்த ஆள்லாம் வரிசையா பேரச்ச ரெடியா வச்சுக்கோ. சொல்லாத, எனக்கு கேட்டு கேட்டு சொல்றது கஷ்டமா இருக்கு. நாளைக்கு அடுத்த இது பிரதோஷத்துக்கு வரும்போது பேரை எழுதியே கொண்டு வந்துருங்க. எல்லாரும் பேரு இது அது ரெண்டையும் நட்சத்திரம் அது ரெண்டையும் போட்டு கோத்திரம் போடுங்க. கோத்திரம் இல்லைன்னா சாமி கோத்திரம்னு சொல்லிக்கிறேன். இது ரெண்டையும் மொத்தம் எழுதி கொண்டு வந்து கொடுத்துருங்க. முதல்ல கொண்டு வந்து என்னதுப்பா, பிரதோஷ வழிபாட்டுல பாலை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஐயர்கிட்ட லிஸ்ட்டை கொடுத்துட்றாங்க. லிஸ்ட்ல உள்ளதை அவரு படிக்கணும். நீ படிச்சா காசுக்கு ஏற்ற மாதிரி படிப்பாரு. பிரதோஷத்துல தட்டுல காசு போட மாட்டோம்னு சொல்லிட்டு படிக்க, எந்த கோயிலையும் தட்டுல காசு போட மாட்டோம்னு சொல்லிட்டு அர்ச்சனையை பண்ண சொல்லுங்க, ஒருத்தரும் பண்ணி தர மாட்டாங்க. நீங்களே தோளுடைய செவியன் பஞ்சபுராணத்தை பாடி சரி செய்து கொள்ளலாம். இப்படி இறைவன் நமக்கு எல்லா வாய்ப்புகளையும் வழங்கி இருக்கிறார். ஆக இருவினை ஒப்பு வர வேண்டும் என்றால் இன்ப துன்ப ஒப்பு வர வேண்டும். துன்பத்தை உடனடியாக ஒப்பு பண்ற அளவுக்கு நமக்கு துன்பத்தை நீங்க துன்பமா எடுத்துக்காதீங்கன்னு சொன்னா நல்லா இருக்காது. வள்ளுவ பெருந்தகை சொன்னதை நான் ஃபுல்லா படிச்சு முடிக்கல. இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகழென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். அது இல்லைம்மா நான் சொன்னது. இன்பத்துள் இன்பம் விளையாதான் 629 தான் நான் ஞாபகம் வச்சு சொன்னது. ஆனா நீங்க ஆசிரியர்கள் பதிவிடுறதை வாசிக்கமா நீங்களே 2 குறள் போடுறீங்க. இதெல்லாம் பார்த்தாக்க வேற குறள் சொல்றீங்க. இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் ஆறுதல் இளன். இன்பத்துல இன்பத்தை அனுபவிக்கல, யாரெல்லாம் அனுபவிக்கலையோ அவனுக்கு துன்பத்துல துன்பம் வராது அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை 629 சொல்லியிருக்காரு. இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகழெனும் துன்பத்துள் துன்பம் கெடின். ஓகே, அதுவும் ஒட்டி வருது. இன்பம் விளையாதான் இடும்பை இயல்புன்னு. அப்பா நிறைய பேர் வள்ளுவர் இங்க இருக்கீங்க. வா. நன்று அங்கால் நல்லவா காண்பவர் அன்று ஆங்கால் அல்லல் படுவது எவன். ஊழ்வினையில 375. பல வள்ளுவர் இங்க இருக்கிறீங்க. ஆக இன்பத்தை அனுபவிக்காதீங்க. இனிமே ரொம்ப ஓகோன்னு ஆடாதீங்க. இன்பம் வரும்போது அவ்வளவுதான். அதாவது நாம் அனுபவிக்கும் இன்ப துன்பங்களுக்கு காரணம் நாம் முப்பிறவிகளில் செய்த பாவ புண்ணியங்கள் என்பதை உணர வேண்டும். மேலும் நம் செயல்களில் நான் என்ற வார்த்தைக்கு பதிலாக சிவம் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். வார்த்தை மட்டும் மாறினா பத்தாது, சிந்தனையிலிருந்து அந்த மாற்றம் வர வேண்டும். நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் சொல்றது வெறும் வாயில மட்டும் கிடையாது, செயல்ல மட்டும் கிடையாது. எல்லாம் சாமி பண்றாரு, நம்ம என்ன பண்றோம், அவர் சொல்றபடிதான் நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அர்ச்சனைக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா இவர் முன்னாடி போயிருப்பார். ஒரு
ரூ. 50 காய வச்சுட்டு 80 பேரை படிச்சிருவார். தாத்தன், பாட்டன், சம்பந்தி, கொள்ளியாரு, மாமனார், அவரோட நட்சத்திரம். சாமிக்கே போர் அடிச்சு போயிடும். ஏன்னா சின்ன தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டு இவ்வளோ பேர் சொல்றியடா, தேங்காயாவது பெருசாக வாங்கிட்டு வந்துருக்கலாமேன்னு நினைப்பார். ஆக நம்முடைய நான் 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 என்பதை நினைப்பதை தவிர்க்க வேண்டும். நான் செய்தேன், நான் சாதித்தேன், நான் நான் நான், அது என்னுடைய உள்பொருளை குறிக்கிறது. உயிரை பற்றி இருக்கு. எனது எனது எனதுன்னா புறப்பொருள், மாயை பற்றி. எனதுங்கிறது எல்லாமே என்னுடையது, உயிருக்கு உடைமையான பொருள்கள், உயிர் உடை பொருள்கள். அதுதான் எனதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆக இந்த வீடு எனது, இந்த படிப்பு எனது, என்னுடைய பட்டம் எனது, என்னுடைய செல்வாக்கு எனது, என்னுடைய பதவி எனது. அப்படி நம்ம அந்த புறப்பொருள்களில் தான் எனதுன்னு சொல்லுவோம். தன்னிலை படற்கை, தன்னிலை முன்னிலை படற்கை சொல்கிறோம்ல இலக்கணத்தில். அதுபோல் தன்னிலையில் நான் அப்படிங்கிறதும் முன்னிலையிலையும் படற்கையிலையும் எனது அப்படிங்கிற ஒரு நிலையையும் மனதளவிலேயே நம்ம தவிர்ப்பதற்கு பழகிட்டோம் அப்படின்னா சிவபெருமான் நிச்சயமாக நம் வீடு தேடி வருவார். ஏனென்றால் 63 தடவை நடந்து வந்தார், 63 வீட்டுக்கு போயிருக்கார் அப்படின்னு ப்ரூஃபோட படிச்சிருக்கோம். அதனால உங்க வீட்டு அட்ரஸ் அவருக்கு தெரியும், அவர் நிச்சயமாக வருவார். இந்த நான் என்ற வார்த்தைக்கு பதிலாக சிவம் செயல் என்பதை பயன்படுத்த வேண்டும். எல்லாம் சிவன் செயல் என்று எண்ண வேண்டும். சும்மா சிவனேன்னு இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு எளிமையா சொல்லியிருக்கின்றோம். ரொம்ப எளிமையான பாடம் இது. இவ்வளோ நேரம் இது நடத்த வேண்டியது இல்லை. இருந்தாலும் பிறவிகள் நம்ம எடுக்க போறோம், என்னென்ன மாதிரி பிறவிகள் எடுக்க போறோம், எப்படியெல்லாம் பிறக்க போறோம், முட்டையிலிருந்து பிறக்க போறோமா, வித்திலிருந்து பிறக்க போறோமா, விதையிலிருந்து பிறக்க போறோமா, வேர்ல இருந்து பிறக்க போறோமா, எல்லாமே இதுல இருந்தா டிசைட் ஆகுது. மனதுல என்ன நினைச்ச, வாயில என்ன பேசுன, மூக்குல என்ன பண்ணன்றது கூட இல்லை. ஓகே, அதனால அதை விட்டுறலாம். காதுல என்ன கேட்ட, அது கூட காதுல கேட்டது நம்ம மனதுல போய் மாறிடுது இல்லை. தவறான ஒரு செய்தியை நம்ம கேட்கும்போது சிந்தனையை போய் பாதிக்குது. அதனால முக்கியமானது மைண்ட்ல போட்டாங்க லாக். மனதுல என்ன நினைச்ச, வாயில என்ன பேசுற, உன்னுடைய செயல்ல என்ன பண்ணிட்டு இருக்க. நல்லதை செஞ்சா நல்ல பிறவி இன்பம், கெட்டதை செஞ்சா கெட்ட பிறவி துன்பம். ரெண்டையும் சமமா எடுத்துக்கிட்டு இது இறைவன் கொடுத்தது, இறைவன் கொடுக்குறாரு அப்படின்னா நான் செஞ்சதுல இருந்து அவர் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்ததே எனக்கு துன்பமா இருக்கு. இப்ப இதை விட பெரிய பாவத்தை நான் செய்திருக்கின்றேன். இப்ப என்னுடைய தாயை தான் நான் இழந்தேன், அதுவே எனக்கு பாதிக்குது. அந்த பாதிப்பு சிவபெருமானுடைய கன்செஷனுக்கு அப்புறமே என்னை பாதிக்குது. அவன் கன்செஷன் கொடுக்காம நான் செய்த பாவத்தை அப்படியே கொடுத்துருந்தான் அப்படின்னா நிச்சயமா என்னால தாங்க முடியாது. ஆக என்னுடைய தாயை நான் இழந்து தவிக்கின்றேன். அப்போ எத்தனையோ உயிர்கள் தன்னுடைய தாயை இழப்பதற்கு நான் காரணமாக இருந்திருப்பேன். எத்தனை தாய் ஆடா பார்த்து அறுத்தனோ தெரியல, பசுமாடா பார்த்து அறுத்து சாப்பிட்டனோ தெரியல அப்படின்னு நினைத்துக் கொள்ள வேண்டியதுதான். நான் எனது என்கின்ற 2 வார்த்தையை மனதாலும் நாம் பயன்படுத்தாமல், சொல்லாலும் பயன்படுத்தாமல், செயலாலும் பயன்படுத்தாமல். ஒருத்தவங்க என்கிட்ட டொனேஷன் கொடுத்து சொன்னாங்க, பேர் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி. சரி, நான் பேர் வேண்டாம்னு போட்டேன். ஐயா முதல்ல பேர் வேண்டாம்னு போட்டீங்க, அது எனக்கு தான் போட்டீங்கன்னு தெரியும். இப்போ அதே 1000 ரூபாய்க்கு பேர் வேண்டாம்னு 3 பேர் போட்டிருக்கீங்க. அதுல இப்போ என் பேர் இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வந்துருச்சு. உங்க பேரே போட்டுருந்துருக்கலாம். அப்படிலாம் அறகுறையா இருக்கக்கூடாது. இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா இறைவனை விட பெரிய கருணையாளன் யாரு, வேற யாரும் கிடையாது. என் கணவனும் என் மனைவியும் அப்படி கிடையாது, என்னுடைய பிள்ளைங்களும் அப்படி கிடையாது, பேர பிள்ளைங்களும் அப்படி கிடையாது, என்னுடைய பெற்றோர்கிட்ட அப்படி கிடையாது. பால் நினைந்து ஊட்டுவாள் என் தாய், பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்தவன் சிவபெருமான். அதனால அவனை தவிர வேற பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் சிவபெருமான். அவனுக்கு நிகர் யாரும் கிடையாது. ஆக அவனுடைய கருணையை மீறி எனக்கு துன்பம் நடக்கிறது, துன்பத்தை அனுபவிக்கின்றேன் என்றால் அப்போ மாபெரும் அரக்கச் செயலை நான் செய்திருக்கின்றேன், அரக்கச் செயல் செய்திருக்கின்றேன், அதை உறக்கச் செய்திருக்கின்றேன். அதனாலதான் இதை அனுபவிக்க வேண்டியது இருக்கு. இப்போ சிவம் பார்த்துட்டும் டிஸ்கவுண்ட் பண்ணியும் நம்மளை இன்னும் கட்ட சொல்லுது, ஃபைன், ஓகே,
பரவாயில்ல, போதும், தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு. இதுல என்ன அனுபவம்? சரி, மீண்டும் இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது. ஓகே, சரி, நல்லது. நன்றி. சிவாய நம. வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நல் தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். எல்லாம் உள்ள கைலைநாதன் திருவருளால் இந்த பதி பசு பாச ஞானத்தை ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து சிந்தித்து தெளிந்து தன்னுடைய வாழ்க்கையே இப்படி மாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு நிலையை நாம் அடைந்திருக்கின்றோம். பல பயனாளிகள் பல இடங்களிலே, நேற்று ஒரு நிகழ்வு நம்முடைய அம்மையார் பொன்னம்மாள் விசாலம் அவர்கள் நாகர்கோவில் நகரிலே ஏற்பாடு செய்திருந்தார்கள். போன பேட்ச்ல சைவ சித்தாந்த சுடர் பட்டம் வாங்கியவர்களுக்கு பட்டம் வழங்கும் விழா. அங்கே நான் சொல்லியிருந்தேன், யாராவது ஒரு 5 பேர் மட்டும் வந்து உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று. அவர்கள் பகிர்ந்த அனுபவம் எல்லாம் நமக்கு நெஞ்சை தொடுகிறது.